கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஸோ இன்றைக்கு இந்த உபவாச நாளில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சில முக்கியமான விஷயத்தை கடைசி வரையிலையும் விடாமல் இருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டினியூவாக அப்படியே கொண்டு போக வேண்டிய அவசியம் உண்டு. வேதத்திலே மோசே என்கிற அந்த தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்லும்போது ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது. மோசே தன்னுடைய 120 வயதிலே அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குறையவில்லை. கடைசி நாள் வரைக்குமே அவன் ராஜாவாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையுமே வழி நடத்தி ஆண்டவரே அவனை மலைக்கு வர சொல்லி கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போது லாஸ்ட் மினிட் வரைக்கும், கடைசி நேரம் வரைக்கும் உழைச்சி ரொம்ப பலமாக இருந்தது யார் அப்படின்னா இந்த மோசே. தன்னுடைய தரிசனத்தோடு அவன் வாழ்ந்தான். அப்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு பீரியடு, ஒரு காலம், ஒரு வயசு வந்த உடனே அவ்வளோதான், இதுக்கு மேலே இவர்கள் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்முடைய தேவன் நம்மை எப்போ வரைக்கும் நடத்த போகிறார் அப்படின்னா, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போது இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்திலே ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே குறிப்பிட்ட வயது அல்ல, குறிப்பிட்ட நாட்கள் அல்ல, இந்த உலகத்திலே நான் வாழ்கிற கடைசி மூச்சு வரைக்கும் இந்த ஓட்டம், இந்த வளர்ச்சி எனக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஒருவேளை நம்முடைய மனசில் இருக்கிற போராட்டத்தை பார்க்கும்போது, வேலை பழுக்களை பார்க்கும்போது, இதுக்கு மேலே நம்ம இந்த வயசு வரைக்கும் தான் ஓடணும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸட் நம்ம வச்சுருக்கலாம். ஆனால் இல்லை, அதை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு எப்படி தரணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நான் இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை உற்சாகமாய், என்னை பலத்தோடு என்னை வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அந்த மகிமையை கண்டிப்பாய் கர்த்தர் கட்டளையிட நல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது இந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறது, முடிவு பரியந்தம் நம்ம ஓடுகிறது. இந்த இப்படி ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் சில காரியங்கள் நமக்கு டெய்லி நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அது நமக்கு தேவையான ஒன்று. ஒவ்வொன்றாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதற்காக நம்ம எல்லாருமே ஜெபிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தில் முதல்ல என்ன இருக்குன்னு வேதம் சொல்லுதுன்னா, ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசி ஒரு இடத்துல படுத்து கிடக்கும்போது சோர்ந்து போய் போதும்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பெருசு அப்படின்னு அவனை தட்டி கொடுத்து ஆண்டவரை அனுப்புகிறார். அப்போது நம்பர் 1, முதலாவதாக நம்ம எல்லாருமே நம்ம ஆசைப்பட வேண்டிய, ஜெபிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு வெற்றியை என்னுடைய கண்களில் காண உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். சிலருக்கு பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு குறிக்கோளுமே அவங்களுக்கு இருக்காது, லட்சியமே இல்லாத மனிதர்கள். அப்படின்னா எனக்கு பெருசாக சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை, பெருசாக துணி உடுத்தணும்னு எனக்கு ஆசை இல்லை, நான் பெருசாக ஒரு மாளிகை கட்டணும்னு எனக்கு ஆசை இல்லை, பெருசாக வளரணும்னு எனக்கு ஆசை இல்லை, பெரிய ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை இல்லை. அப்போது ஒரு அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த உயர்வை குறித்து, அந்த வளர்ச்சியை குறித்து விருப்பமற்றவர்களாய் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் சிலர் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்லலாம், இல்லை எனக்கு நல்ல விருப்பம் இருக்குது, எனக்கு நல்ல விருப்பம் இருக்குது. உண்மையாக விருப்பம் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலையும் இருதயத்தினுடைய ஒரு ஓரத்தில் தன்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டே இருக்கும்.
உண்மையாய் நான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாய் உங்களுடைய இருதயத்தினுடைய ஒரு ஓரத்தில் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். அப்படி அந்த முயற்சி, அந்த யோசனை அது உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய மனது இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். அப்போது நம்ம எல்லாருமே நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற நிலைமை அல்ல, இப்பொழுது பார்க்கிற இந்த நிலைமை அல்ல, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீர் எனக்கு ஒரு வளர்ச்சியை தருவதற்கு என்னுடைய இருதயத்தை தரிசனத்தினால நிரப்புங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ என் நாமத்தினால் நான் எதை கேட்டாலும் அதை நான் என்ன செய்வேன்? தருவேன் அப்படின்ற ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறார். பாருங்க, நான் முதலிலே நம்ம இந்த ஊழியத்திற்காக வரும்போது ரத்னபுரியில் சுப்பாத்தால் ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன ஒரு 8x8 சைஸில் ஒரு அரிசி கடை ஒன்று இருந்துச்சு, ஒரு அரிசி கடை. அப்போ அந்த அரிசி கடைக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக என்னை அழைத்திருந்தார்கள். அப்போ நான் போய் அந்த அரிசி கடையில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே அவர் ஒரு போர்டை அந்த அரிசி கடையில் மாட்டியிருந்தார். என்ன மாட்டியிருந்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு படிக்கட்டில் ஒரு மனிதன் ஏறி போகிறது மாதிரி ஒரு படம். ஒரு படிக்கட்டில் ஒரு மனுஷன் ஏறி போகிறான். அப்போது ஏறி போகிறதுக்கு மேலே அவர் என்ன எழுதியிருந்தார்னா, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேற்றைக்கு கூட சொன்னேன்ல, அந்த வாக்குத்தத்த வசனத்தை அவர் எழுதியிருந்தார். அப்போது நான் சொன்னேன் அவரிடத்துல, பிரதர், இந்த வசன போர்டுக்கும் நீங்கள் எழுதி போட்டிருக்கிற வசனத்திற்கும் என்ன இல்லை, இந்த பிக்சருக்கும் நீங்கள் எழுதி இருக்கிற வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லையே பிரதர். இது ஒரு மனுஷன் படிக்கட்டில் வச்சு ஏறுறான். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர், நான் ஆரம்பிச்சிருக்கிறது இது, ஆனால் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு இந்த அரிசி கடை இவ்வளவு சின்ன இடத்துல அல்ல, நான் எப்படி பண்ணணும்னா உலக அளவில், மாவட்ட அளவில், டிஸ்ட்ரிக்ட் அளவில், நான் இந்த நாடுகள் தோறும் நான் இங்கே இருக்கிற ப்ராடக்டை கொண்டு போகணும் அப்படின்னு நான் நம்பினேன். அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, உன்னை நான் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் அப்படின்னு என் மனசில் பேசினார். அதனால தான் இந்த வசன போர்டை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 வருடம் ஆனது. இந்த 17 வருடத்தில் அந்த நபர் கண்ணு கட்டாத தூரத்தில் ஆண்டவர் அவரை வளர்த்துட்டார். அவர் அன்னைக்கு சொல்லும்போது சாதாரணமாய், அவருக்கு அந்த அளவுக்கு படிப்பும் இல்லை. அவர் இடத்துல சொல்லும்போது, நான் 6ஆம் கிளாஸ் தான் பாஸ்டர் படிச்சிருக்கிறேன், ஆனால் நான் கண்டிப்பாக இந்த 8x8 கடையை கண்டிப்பாக 8000 ஸ்கொயர் ஃபீட்டில் கொண்டு போடுவேன், 80,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கொண்டு போவேன். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கோயம்புத்தூரில் ஒரு ரைஸ் மில் வச்சிருக்கிற அளவிற்கு அவருடைய தலையை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன அப்படின்னா, இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் பேரிலே அதிகாரியாய் வைப்பார். 10 தாலந்தை கொடுத்த அவன் இன்னும் ஒரு 10 தாலந்தை சம்பாதிச்ச உடனே எஜமானனாகிய ஆண்டவர் சந்தோஷப்பட்டு, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு அவனுக்கு ஒரு அவார்டா ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போது இன்றைக்கு முதலாவதாக உங்களுடைய மனசில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, நான் வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள கர்த்தர் கொண்டு வரணும். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அதை கிருபையாய் தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பாருங்க, சாதாரணமான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க பாருங்க, நான் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சு டெய்லி யோசிக்கிறவங்க மணி நேரமாக அதில் செலவு பண்ணி அவ்வளவு நேர்த்தியாய் அவர்களால் வாசிக்க முடியும். அப்போது அந்த ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற அந்த உணர்வு, உத்வேகம் எதில் வந்துச்சு அப்படின்னா, நான் வளரணுன்ற மனதில் அந்த விருப்பம் இருக்கிறதுனால தான் அது அவர்களுக்கு முன்பாக வந்துச்சு. அப்போது இன்றைக்கு ஜெபிக்கலாம். உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபியுங்கள். நீங்கள் என்ன, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கணும், மிதந்து மிதந்து மகிழணும். ஹல்லேலூயா. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நீ மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் வடக்கையும் நீ பெருகுவாய்.
உன்னுடைய கால்கள் எவ்வளவு தூரம் நடக்கிறதோ நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு நான் சொந்தமாய் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இது எனக்கு போதாது. அப்போ இதுக்கு நிறைய தடைகள் எல்லாம் வரும். இந்த தரிசனம் ஒரு நாள்ல நிறைவேறாது, ஒரு மாசத்துல நிறைவேறாது. நான் வளரணும்னு நீங்க நினைச்ச உடனே வளர்ந்துட முடியாது. அதற்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய பகுதிகளுக்கு நீங்க கொண்டு போக வேண்டியது இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய தியாகம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சாதான் அதை அடைய முடியும். ஆனா அது எல்லாத்துக்குமே கீவேர்டு என்ன அப்படின்னா, அது எல்லாத்தையும் நம்மளை ஆக்டிவேட் கொண்டு போகிறதுனுடைய அந்த அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள முதல்ல என்ன இருக்கணும்னா, அவ்வளோதான், அந்த ஆசையை விருப்பத்தை கர்த்தர் நமக்குள்ள வைப்பதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்குற வாலிப தம்பிங்க தங்கச்சி கூட இருக்கலாம். நான் நம்புகிறேன், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விரும்பி நம்ம ஜெபிக்கும் போது இறங்குகிற தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவன். பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த உபவாச ஜபத்தினுடைய முதல் ஜபக்குறிப்பு, நான் இன்னைக்கு ஒரு 3 நாள் ஜபக்குறிப்பை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜபக்குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனத்தை தாரும், எனக்கு ஒரு வளர்ச்சியை தாரும். நான் இப்படி இருந்துடக்கூடாது, நான் இப்படி இருந்துடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எட்டாத உயரத்தை பிடிக்கிறார்கள், எட்டாத உயரத்தை அடைகிறார்கள். அவ்வளவு சூழ்நிலையின் மத்தியிலையும் அவங்க அதை ஸ்டெயின் பண்ணி அதை பெற்றுக்கொள்கிறார்கள். நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நிச்சயம் ஆண்டவர் அந்த உயர்வை தர வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாய் 10 மடங்கு அவர்களை விட கர்த்தர் நம்மை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த உபவாச ஜபத்தில் யாருடைய மனசெல்லாம் கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு இதை விட ஒரு பெருக்கத்தை தருவார், இதை விட ஒரு உயர்வை கர்த்தர் தருவார் என்று உங்களுடைய மனதில் நினைக்கிறீர்களோ, அதற்கான வழிகளை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு தருவாராக, அதற்கான வழிகளை கர்த்தர் அமைத்து தருவாராக. ஸ்தோத்திரம். அந்த தரிசனத்துக்கு கர்த்தர் உயிர் கொடுப்பாராக. ஆமேன். சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர், இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர், இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, எனக்குள்ள ஆண்டவரே அந்த தரிசனத்தை வைக்கிற கர்த்தர், எனக்குள்ள வைக்கிற கர்த்தர், எனக்குள்ள வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் முதல் ஜெபக்குறிப்பு, நான் அடுத்த லெவல் கர்த்தர் என்ன கொண்டு போகணும். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, அடுத்த லெவல், அடுத்த லெவல் கர்த்தர் என்ன கொண்டு போகணும். சொல்லுங்க எல்லாருமே, அடுத்த லெவல் என்ன கர்த்தர் கொண்டு போகணும். 10 வருஷமாய் ஒரே இடத்துல நம்மளால இருக்க முடியாது, 10 வருஷமாய் ஒரே இடத்துல நம்ம இருந்துடவும் கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தருவார், நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார். அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், ஆனால் நான் இப்போ புருஷனாகும் போதே குழந்தை கேட்டவைகளை நான் என்ன பண்ணினேன்னா விட்டு விட்டேன். ஆண்டவருக்கு எப்பவுமே குழந்தையா இருக்கிறது கர்த்தருக்கு கண்டிப்பாக பிடிக்காது. நம்ம புருஷர்கள் ஆகணும்னு தான் ஆண்டவர் கண்டிப்பாக விரும்புகிறார். ஆமேன். அடுத்த லெவல் போகணுன்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் அதற்கான ஏதுக்களை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. போதும் என்கிற மனதுடைய கூடிய தெய்வ பக்தியை, அது வேற, அதை கொண்டு வந்து நான் பேராசையை பண்ண சொல்லலை. உங்களுக்கு பேராசை வேண்டாம், உங்களுக்கு பெருமை வேண்டாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைக்கணும், அதே லெவலில் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கண்டிப்பாக இருந்து விடவே கூடாது. இப்போ ஊரில் நிறைய கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னா, இறைக்கிற கிணறு ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அப்போது ஒரு கிணறு ஊறணுன்னா அது என்ன பண்ணணும்னா அதிலிருந்து எடுத்துகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக ஒரு நோக்கம் வேணும். நான் அடுத்த லெவல், நானும் என்னுடைய பிள்ளைகளும் அடுத்த லெவல் கண்டிப்பாக. சொல்லுங்களேன் சத்தமாய். ஹல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் செய்வார், கண்டிப்பாக கர்த்தர் செய்வார்.
ஆண்டவர் செய்வார். இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க, இந்த போராட்டங்களை பார்க்காதீங்க, இந்த பலவீனத்தை பார்க்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் காலடி எடுத்து வைங்க. எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய பேரை, இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரை கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே எல்லாவற்றிலையும் அடுத்த லெவல் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார் என்று நான் நம்புகிறேன். உங்கள் பிள்ளைகளை அடுத்த லெவல், பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போறார். நான் அடுத்த லெவல் போகணும். ஆமேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை. சில கடைகளிலே சில பொருட்களை வாங்க போகும்போது பிரமிப்பாக இருக்கும். பாருங்க, 1 இயர், 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 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 கடையில் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு சின்ன என்ன சொல்லலாம், இன்டீரியர் ஒர்க்குன்னு வச்சுங்களேன். இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க 1 இயருக்கு முன்னாடி. அதே கடையில் அடுத்த நெக்ஸ்ட் இயர் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து நம்முடைய ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்கு தெரியும். காந்திபுரத்தில் வந்து கிராஸ்கட் ரோடில் ஒரு ஜுவல்லரி இருக்குது. அதனுடைய பேர் நான் சரியாக மறந்துட்டேன். அந்த ஜுவல்லரியை வந்து நான் எப்பொழுது கிராஸ்கட் ரோடு நான் பார்த்தாலும் அந்த ஜுவல்லரியை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஜுவல்லரியில் மாதத்திற்கு ஒரு விசை, மந்த்லி ஒன்ஸு அந்த ஃப்ரெண்டேஜ் இருக்குது பாருங்களேன். அந்த கடையினுடைய ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு 25 தான் இருக்கும். பவிழம் அப்படின்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். அது பேர் கரெக்டாக இருக்கு. ஏன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே ஜுவல்லரி கடை இருக்கிறனால அதை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடைக்கு முன்னாடி இருக்கிற அந்த டிசைனை அந்த ஓனர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி நம்ம கிராஸ் பண்ணோம்னா போன மாதம் இருந்த அந்த ஃப்ரெண்டேஜ் இருக்காது, புதுசாக இருக்கும். நான் வந்து எப்போ போனாலுமே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல இந்த மாதம் என்ன மாதிரி அவர் போட்டிருக்காரு, என்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆசையாக பார்க்குறதுக்கு தோணும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற மனிதன் பாருங்க, அந்த மனுஷனுக்கு வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணணும், நான் அடுத்த லெவல் போகணும். ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பிரயாசப்படுறாங்க. அந்த லெவலை அவங்க இருக்கிறதுக்கு விரும்புகிறதே இல்லை. இத்தனைக்கும் எவ்வளோ ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்க? சில கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு டெக்ஸ்டைல் ஓனருடைய ஒரு மகன் வந்து, ஒரே பிள்ளை, அவருக்கு பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை. அந்த பிள்ளைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் சென்னைக்கு அவர் போயிட்டு வருவார். மிகப்பெரிய டெக்ஸ்டைலுடைய ஓனர். ஆனால் அவ்வளோ பெரிய போராட்டத்தோடு தன்னுடைய குடும்பத்தை நடத்தினாலும் அவருடைய அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, தான் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு மாதம் அவர் எடுக்கிற முயற்சிகள் வந்து பல முயற்சிகள். ஐயோ, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மெல்லாம் இதை விட்டுட்டு தான் போகிறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையிலும் நான் எரிந்து கொண்டே இருப்பேன். நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே போகணுன்னா நீங்கள் அந்த பிரயாசம் எடுத்து போகலைன்னா அதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்த லெவல் பார்க்க முடியாது. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். யாருக்காக ஆண்டவர் பேசுகிறான்னு தெரில. எல்லாத்துலேயும் கர்த்தர் அவருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உங்களுடைய காரியங்களிலெல்லாம் ஆண்டவர் அடுத்த லெவலில் நான் கீழே தான் இறங்கிட்டு இருக்கிறேன். நாளுக்கு நாள் நான் கீழே போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்டிப்பாக உங்களை கைதூக்கி எடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அது ஆரம்பமாகும். கீழ்ப்படியிலே இறங்கி கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் மேல்படிக்கு அழைக்கிற நாட்கள் ஆரம்பமாகும். அதற்கான நாட்களை கர்த்தர் நியமிப்பாராக சீக்கிரமாய். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோன்னா, ஆண்டவரே, நான் அடுத்த லெவல், சொல்லுங்க சத்தமாய், அடுத்த லெவல். ஆமேன். அந்த ஆசை வருதா உங்களுக்குள்ள? சத்தமா ஆமேன். பாஸ்டர், நானே ஒரு பாட்டி என்னை பார்த்து நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகணுன்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் வந்து ஒரு போதகர் வந்து, நீ வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், ஊழியத்தில் வளரணும்னு பிரசங்கம் பண்ணாராமா. யாருக்கு தெரியுமா? 60 வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாராமா. அதில் 75 வயதுள்ள பாட்டிகள் நிறைய பேர் வந்தாங்களாம், நிறைய வயதானவங்க.
அவங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்தா பாஸ்டருக்கு முன்னாடி வந்து நின்று எனக்கு உடம்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, கை வலிக்குது, கண்ணு தெரியல அப்படின்னு ஜெபம் பண்ணுற ஆட்களாமா. அப்போ வந்து ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கும்போது அந்த பாஸ்டர் மனசில் சொன்னாராம்மா ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை பண்ண சொல்கிறீங்களே, இதில் இருக்கிற முக்காவாசி அம்மாங்க எல்லாருமே டெய்லி கண்ணு தெரியல, காது கேட்கல, எனக்கு கால் நடக்க முடியலைன்னு ஜெபம் பண்ணுற ஆட்கள், இந்த ஊனரையும் சப்பானிகளையும் முடவர்களையும் வைத்து நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது, இந்த ஜனங்களுக்கு இந்த மெசேஜ் தேவையா அப்படின்னு கேட்டாராம். உடனே ஆண்டவர் சொன்னாராம்மா, நான் உனக்கு பண்ண சொல்கிறத நீ பண்ண, கிரியை செய்கிறவர் நான் அப்படின்னு. அந்த பிரசங்கம் முடித்த உடனே டெய்லி ப்ரேயருக்கு வரும்போது ஒரு அம்மா வந்து எனக்கு காது நல்லா கேட்கல பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு அம்மா வந்து நிற்பாங்களாம். டெய்லி எந்த ஜெபம் வந்தாலும் அந்த ஜெபம் முடிச்சுட்டு பாஸ்டரை பார்த்து எனக்கு காதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் ஜெபம் பண்ண உடனே எனக்கு காதில் கையே வச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த அம்மா பிரசங்கம் முடித்து எழும்பி நின்று சொன்னாங்களாமா, நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இனி ஒரு நாள் கூட என் காது கேட்கலன்னு உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ண மாட்டேன், ஆனால் நான் யாருக்கெல்லாம் காது கேட்கலையோ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார்களாம். அந்த பாஸ்டர் வந்து அந்த செய்தியை முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே உங்கள் வார்த்தை வந்து பெரிய வார்த்தை, உங்கள் வார்த்தைக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை, உங்கள் வார்த்தை எவ்வளோ கிரியை செய்து. அப்போது அவ்வளோ வயதான அம்மாவுக்கு நான் அடுத்த லெவல் போகணுன்ற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுப்பாரானால் நான் நம்புகிறேன், நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வல்லமையை கத்த தருவார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போகிறோம்? எத்தனை பேர் ஜெபிக்க போகிறோம்? நம்பர் 1, ஆண்டவரே என்னை எங்கே கொண்டு போங்க சொல்லுங்கள். எல்லாருமே உங்களுடைய கையை பிடிச்ச ஆண்டவர் அடுத்த படிக்கட்டில் கொண்டு போகிறத உணர போகிறீங்க. உங்கள் குடும்பத்தை கத்தர் அடுத்த லெவலில் கொண்டு போகிறத உணர போகிறீங்க. உங்களை வீட்டை சுற்றி கத்தர் ஒரு விசாலத்தை கத்தர் தரப்போகிறார். உங்களை தொழிலை சுற்றி கத்தர் ஒரு விசாலத்தை கத்தர் தரப்போகிறார். சத்தமாய் ஆமேன் சொல்ல சொல்ல உங்களுடைய பிள்ளைகளை அடுத்த ஒரு பகுதிக்கு நேராக, இந்த ஊழியத்தில் அடுத்த ஒரு லெவலுக்கு நேராக, தகப்பனே தேங்கிட்டு இருக்கிற நிலைமை வேண்டாம், தேங்கிட்டு இருக்கிற நிலைமை வேண்டாம், நான் அடுத்த லெவல் போகணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு பலத்தோட கூட ஏசப்பா. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழ். கைகளை மேல தட்டி பாருமையா போதகரே, பாருமையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியா. கைகளை மேல வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக. ஒரு விஷயம் கூட, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனும். இப்ப சொல்லுங்க, வாருமையா போதகரே. சத்தமாய் பாடி பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம்
ஹalleluya. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதான். இப்ப சொல்லும் பாருமையா எல்லாரும். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹalleluya. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மோஸ்ட்லி 75% மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அடுத்த லெவல் நாம் போகணுன்ற ஒரு எண்ணம் உலகத்தில் இருக்கிற 75% மக்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, தேவனை நேசிக்கிற ஒரு 50% பேருக்கு இந்த அடுத்த லெவல் போகணுன்ற எண்ணம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு நம்ம வந்து எல்லாருமே இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போக போகிறோம். நம்ம கொண்டு போகிறது, நம்ம கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, நம்ம கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை. அதனால நம்ம ஏன் அடுத்த லெவலுக்கு போகணும்? போதும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனரம்யம், மன திருப்தின்றது வேற, வளர்ச்சின்றது வேற. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவருடைய ரட்சிப்பை கொடுத்துட்டு, அவ்வளோதான் 120 பேர் போதும், இதுக்கு மேலே வேற யாருமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கல. அவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் கொண்டு வந்து பூமியில் வச்சுட்டு அவர்களை பார்த்து கொடுத்த வார்த்தை என்ன நினைக்கிறீங்க? கேட்கல? சொல்லுங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நிரப்புங்கள். இந்த 2 பேரோட போதும் நம்ம வாழ்ந்துடலாம்னு நினைக்கல. கர்த்தருடைய எண்ணம், ஆண்டவருடைய மனசு எல்லாமே நம்ம ஒரே லெவலில் இருக்கிறத கர்த்தர் விரும்பல, கண்டிப்பாக அடுத்த லெவல் இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்பு இருக்கும்போது அங்கே இருக்கிறதுலையே பெரிய லெவல் என்ன அப்படின்னு சொன்னால், போத்திபாருடைய வீட்டினுடைய விசாரணைக்காரன் என்கிற போஸ்டிங் இருக்கிறதுலே பெருசு. அதான் அந்த அந்த லேடிகிட்ட சொல்லும்போது யோசேப்பு சொல்கிறான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன், சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, யோசேப்பு சொல்றது சொல்லுங்க, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன். மொத்தத்தையும் யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? ஆனால் அவன் போகும்போது எப்படி போனான்? யோசேப்பு போது அந்த யோசேப்பு அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது எப்படி நுழைஞ்சான்? வேலைக்காரனா கூட நுழையல, அடிமையாய் நுழைஞ்சான். அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அவன் அடிமையாய், அடிமை வேலை செய்யறதுக்கு நுழையிறான். ஆனா அந்த வீட்டை விட்டுட்டு வரும்போது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவனும். அந்த வீட்டிலே இருக்கிறதுல ஹை லெவல் போஸ்டிங், இருக்கிறதுல பெரிய வேலை, எல்லாத்துலேயும் மேல், இதுக்கு மேலே வேற போஸ்டிங்கே இல்லை. அந்த அளவிற்கு யோசேப்பு போய் மேலே போய் உட்கார்ந்தான். அப்போ அந்த பட்டணத்திற்கு, அந்த தேசத்திற்கு வந்த, அந்த வீட்டுக்கு வந்த அன்னையிலிருந்து அவன் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? நான் அடுத்த லெவல், நான் அடுத்த லெவல். நான் இன்னைக்கு டீ கிளாஸ் கழுவிட்டு இருக்கிறேன், நான் இன்னைக்கு டீ கிளாஸே இன்னைக்கு கழுவிட்டு இருக்க முடியாது. நான் என்ன பண்ணணும் தெரியுமா? டீ போடுறதுக்கு கற்றுக்கணும். அடுத்த டைம் நான் டீ போடுறது கற்றுக்கணும். ஓ, நான் வெறும் டீ போட்ட இந்த இடத்துல உட்காந்துடக்கூடாது, நான் ஆர்டர் எடுக்கிறது மாதிரி நான் வெளியே போகணும். நான் வெறும் வெயிட்டராக மட்டும் இருந்துடக்கூடாது, நான் வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு மாறிடணும். நான் இப்படி இருந்துட போதாது, இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் நான் ஆரம்பிச்சிடணும். ஸோ நான் இப்படி நடந்துட போதாது, ஒரு 10வது நான். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து மனதிலே நினைக்க வேண்டும். இது வந்து வெறும் மெட்டீரியல் சம்பந்தப்பட்டு மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலில் கூட இதே தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்ளை பண்ணணும். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இல்லைன்னா
கண்டிப்பாக சொல்லுகிறேன், நீங்கள் ரொம்ப சோர்ந்து போவீங்க. போத்திபாருடைய வீட்டில் யோசேப்புக்கு வராத போராட்டமா, அவமானமா, நிந்தைகளா? பாஷை தெரியாது, சாப்பாடு இல்லை, வேலை ஜாஸ்தி. ஆனால் அங்கே என்ன அப்படின்னா ஒரே ஒன்று மனதில் இருக்குது, இந்த வீட்டிலேயே இருக்கிறதுலே ஹை போஸ்ட் ஒரு நாள் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து, நான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனதார இந்த வாழ்த்து செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் வேலை செய்கிற, நீங்கள் இருக்கிற தெருவாக இருக்கலாம், அந்த இடத்துல இருக்கிறதுலே ஹை மோஸ்ட், இருக்கிறதுலேயே உயரமான, இருக்கிறதுலே ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் கர்த்தர் தருவாராக. அந்த தெருவிலேயே உங்களுடைய இடம் உயர்ந்ததாக இருக்கட்டும். அந்த சொந்தங்களுக்கு முன்பாகவே இருக்கிறதுலே ஹை மோஸ்ட், அந்த சொந்தக்காரங்களிலே இருக்கிறதுலே ஹை மோஸ்ட், உங்களோட படித்தவர்களிலே நீங்க ஹை மோஸ்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு தாழ்விடத்தில் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கைதூக்கி எடுத்து சூழ்நிலைகளை மாற்றுவாராக. சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவர், இந்த எண்ணத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். இது நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்க, பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும், நிறைய பேருக்கு விருப்பம் வரும். ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கங்க, நாம் வெறும் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் இந்த எண்ணம் வந்தா பத்தாது. இந்த எண்ணம் ஒரே நாள் வந்துட்டு போறதுனால அற்புதம் நடக்காது. இந்த எண்ணம் நான் அடுத்த லெவல் போகணுன்ற எண்ணம் உங்க ரத்தத்தோடைய கலக்கணும், உங்க தரிசனத்தோடைய கலந்துக்கணும். நீங்க எப்பொழுது எந்திரிக்கும் போதும் தூங்கும் போதும் உங்களுடைய நினைவில் அது இருக்கணும். அந்த நினைவில் உங்களுடைய சிந்தையெல்லாம் மாறலைன்னா கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் ஜெபிக்க கூட மாட்டீங்க. இங்கத்தோட இது போயிடும், இந்த உபவாச ஜோத்தோட இது முடிஞ்சிடும். அதில் ரொம்ப கவனம். ஸோ அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன பண்ணணுன்றத யார் தான் யோசிக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ இப்போது போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிறதுலே ஹை மோஸ்ட் போயாச்சு. இப்போ அங்கேருந்து திடீரென்று ஒரு பழி சொல்லப்பட்டு இப்போ எங்கே போகிறாங்க? சத்தமாக சொல்லுங்க. இந்த சில நேரங்களில் சில இன்னொரு ஏற்கனவே ஒரு திருச்சபைக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன். ஒருவேளை நம்ம திருச்சபைக்கு வந்தால் என்னை சந்திச்சிருக்கிறவர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பிரதர், உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குல்ல, நீங்கள் ஏதாவது இது மாதிரி செய்யலாம்னா. ஐயோ வேணாம் பாஸ்டர், வேணாம். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துலையே பட்ட அடி, ஹலோ, ஒரு இடத்துல பட்ட பாடு போதும். ஏற்கனவே ஒரு இடத்துல நான் போய் இந்த மாதிரி உள்ளே போய் இவ்வளோ உதவி செய்ய போய், இவ்வளோ வேலை செய்ய போய், இவ்வளோ ஊழியம் செய்ய போய் எனக்கு போதும்ன்ற அளவுக்கு என் தலை மேலே வச்சு அனுப்பிட்டாங்க. ஒரு முடிவு பண்ணிட்டேன், இனி எங்கே போனாலும் இருக்கிற இடம் தெரியாமல் வந்துடணும். இனி நமக்கு அந்த வேலையே இல்லை, அமைதியாக போகிறோமா, முடித்தோமா, தவக்குன்னு வந்துடுறோமா அப்படின்னு. உண்மையிலே நம்மளா இருந்தால் ஒரு இடத்துல ஹை போஸ்ட் போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு நாயை துரத்துற மாதிரி துரத்தி சிறைச்சாலையிலே போடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டா கண்டிப்பாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம போய் அவருடைய வீடு வரைக்கும் போனதுனால தானே இந்த பிரச்சனை, அவருடைய வீட்டில் நம்ம தலைவனாக வச்சதுனால தானே இந்த பிரச்சனை. நம்ம எதுக்கு இனி போகிற இடத்துல வாழை சுருட்டிட்டு அமைதியாக உட்காந்துருவோன்னு நம்ம நினைப்போம். ஆனால் யோசேப்பு அவனுடைய இருதயம் முழுக்க என்ன நடந்திருக்குன்னா, எங்கே போனாலும் அடுத்த லெவல். இப்போ சிறைச்சாலைக்கு போட்டாங்க. இப்போ சிறைச்சாலையில் என்ன லெவல் இருக்குது? நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அப்படின்னு தெரியும். இதில் என்ன லெவல், அடுத்த லெவல் இருக்குது? இந்த தொழிலில் என்ன அடுத்த லெவல் இருக்குது? இந்த வருமானத்தில் அடுத்த லெவல் என்ன இருக்குது? நமக்கு நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியாது. அது ஈஸியாக ஒரே டைம் மேலோட்டமாக பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அதில் உள்ளே போகணும். இப்போ கொஞ்ச நாள் தாண்டினதற்கு பிற்பாடு அதே வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலை தலைவன் அனைத்து பொறுப்புகளையும் யார் வசத்தில் விட்டானாமாமா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கரங்களை தட்டி.
முழு பலத்தோட கரங்களை தட்டி, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, எப்படி பாருங்க மனசு. ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து படாத பாடுபட்டாச்சு. இருக்கிற கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு நிம்மதியா இங்கே ஒரு தலையணை வச்சு படுத்து தூங்குறத விட்டுவிட்டு அங்கேயும் போய் என்ன பண்ண அப்படின்னா, எதுக்கு நான் இந்த சிறைச்சாலைக்கு வந்தேன்? இந்த சிறைச்சாலைக்கு நான் கைதியாவா வந்தேன்? இல்லை, நான் கைதியாகவே இருந்துடக்கூடாது. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அந்த பாத்ரூம் ஏதாவது க்ளீன் பண்ணணுமா? இந்த இந்த கைதியை வந்து நான் வந்து எனக்கு கவனிச்சுக்கட்டுமா? இவரை வந்து நான் கவனிச்சுக்கட்டுமா? அந்த சிறைச்சாலையினுடைய தலைவன் யோசேப்பு நடந்துக்கிற விதம், யோசேப்பினுடைய உற்சாகம், யோசேப்பினுடைய மனசு, அதுவும் ஒரு பொய் குற்றத்தை அவன் மேல் போட்டு செய்யாத தப்பா அவன் செஞ்சான்னு சொல்லி அவனை தூக்கி சிறைச்சாலையில் போட்டிருக்காங்க. ஆனால் மனசு தளரவே இல்லை பாருங்களேன். இந்த மாதிரி பரிசுத்தவான்களுடைய மனசெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வேணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நமக்கு ஒரு சின்ன வார்த்தையே தாங்க முடிய மாட்டேங்குது. சின்ன வார்த்தையை கருப்பி அப்படின்னு கூப்பிட்டா நம்ம தாங்க முடிய மாட்டேங்குது. இந்த ஒரு வார்த்தை, நம்ம கருப்பாக தான் இருக்கோம், ஆனால் கருப்பின்னு கூப்பிட்றத நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அந்த ஒரு வார்த்தையை தாங்க முடியாமல் எத்தனை மனசு வருத்தம். ஐயோ, என்னை இப்படி கூப்பிட்டு விட்டாங்க, கடவுளே ஏன் என்னை இப்படி படைச்சிங்க, என்ன கொஞ்சம் வெள்ளையாக படைச்சிருக்க கூடாதா? இல்லைன்னா நான் பிறக்கும் போதே நீ என்னை கொண்டிருக்க கூடாதா? இப்படி ஒரு ஜென்மம் தேவையா? எத்தனை பேர். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை திட்டுறது, இன்னும் நான் போய் உன் வயிற்றில் வந்து பிறந்தேன் பாரு, நான் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிறவங்களே வயிற்றில் பிறந்தா வெள்ளை வெள்ளையேன்னு பிறந்திருப்பேன்ல அப்படின்னு எல்லாரையும் திட்டுறது. அப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா தாங்க மாட்டோம். ஆனால் இந்த யோசேப்பு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் போனாலும் அவனுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இதில் அடுத்த லெவல் ஏதாவது இருக்கா, இதில் அடுத்த லெவல் எல்லாம் இருக்கா? எல்லாத்தையும் படிப்படியாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அந்த சிறைச்சாலை தலைவன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல யோசேப்பு கைதியாவே கேட்கல. நீங்கள் உங்களை ஒரு இடத்துல உங்களை கைதியாவே போட்டாலும் அந்த இடத்துல நான் கைதியா இருக்கணுமா சுயாதீனம் உள்ளவனா இருக்கணுமான்றது அவங்க டிசைட் பண்ண முடியாது, நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. அந்த அத்தாரிட்டியா ஆண்டவர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாரு. நீங்க அந்த இடத்துல நான் கைதியா இந்த இடத்துல இல்லைன்னு மனசுல நீங்க திங்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க விசாலமா தான் இருக்க முடியும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே அவனை கைதியாய் போட்ட போதிலும் எல்லாரும் அவனை கைதி என்று நினைத்தாலும் அவன் தன்னை கைதியாக நினைக்கவில்லை, ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று தான் நினைத்தான். அதனால தான் அந்த சிறைச்சாலையில கர்த்தரை பாடி துதித்த போது வல்லமை அதே இடத்துல இறங்கிருச்சு. ஆலயத்தில் இருந்தாலும் அந்த வல்லமை இறங்கிருச்சு, சிறைச்சாலையில இருந்தாலும் அதே வல்லமை இறங்கிருச்சு, அதே வல்லமை இருந்துச்சு. பிரதர் சிஸ்டர், நீங்க எந்த சூழ்நிலையும் போனாலும் உங்க மனசு என்ன அதை டிசைட் பண்ணுதோ அதுதான் நீங்க. அந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தலாம், அந்த இடத்துல உங்களை நிந்தையாய் வைக்கப்படலாம், அந்த இடத்துல 1000 பேர் நீ இதுதான் அப்படின்னு உங்களுக்கு சொன்னாலும் நீங்க உங்க மனசுல இடம் கொடுக்காத வரைக்கும் அந்த இடத்துல நீங்க கண்டிப்பாய் சுயாதீனர்களா தான் இருப்பீர்கள். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி எல்லாரும். அப்போ இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, இந்த யோசேப்பு சிறைச்சாலையில போய் அங்க போய் யாரா இல்லை அப்படின்னு சொன்னா கைதியா இல்லை, கைதியா இல்லை. அங்க போன உடனே அடுத்த லெவல் எல்லாம் கொடுத்தப்பட்டாச்சு. இப்போ அங்கேயும் அவனுக்கு என்ன பண்ண முடியல, அது அவனுக்கு அங்க இருக்கிறதுல ஹை போஸ்ட் அவன் என்ன பண்ணியாச்சு, சிறைச்சாலையினுடைய மொத்த பொறுப்பும் இவருடைய கையில வந்தாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க போஸ்டிங்கே இல்லை. இப்போ அவனுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு நீ அடுத்த லெவல் திரும்பி போகணும். அதனால தான் அங்கே 2 பேருக்கு சொப்பனம் சொல்லும்போது சொல்கிறான், இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஒரு கம்ஃபர்ட்டாக ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுற்றி நமக்கு ஒரு மாதிரி நல்ல அட்மாஸ்பியர் கிடச்சிச்சுன்னா அந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நகரவே மாட்டோம். கடந்த நாட்களிலே ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அந்த வீடு வந்து கட்டி 10 வருடங்களுக்கு மேலாயிடுச்சு. 10 இயர்ஸா 10 வருடமா அந்த வீட்டுக்கு குடி வரல. இப்போ திரும்ப ப்ரேயர் பண்ணி அந்த வீட்டில் குடி போகிறாங்க. அப்போது இந்த 10 ஆண்டுகளாய்
அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த சிஸ்டர் அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அம்மாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுனால பிள்ளைங்க கொஞ்சம் அழுதா யார்கிட்ட கொடுத்துக்கலாம்? அம்மாட்ட கொடுத்துக்கலாம். எல்லாமே அம்மாட்ட கொடுத்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு குழம்பு வைக்கலன்னா எங்கே போய் குழம்பு எடுத்துருந்துடலாம்? ஜன்னலில் திறந்து கையை நீட்டுனா அம்மா குழம்பு கொடுத்துருவாங்க. ஆமாம், இப்போ வீடு கட்டி 10 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த வீட்டுக்கு வர முடியல. ஏன் வர முடியல அப்படின்னா, அம்மா விட்டு வந்தால் இங்கே சமையல் வேலை மொத்தத்தையும், பிள்ளைங்க மொத்தத்தையும் எல்லாமே நான் தான், இல்லை கஷ்டம் எல்லாமே நான் தான் பார்க்கணும். அவங்களுக்கு பலவீனம் எல்லாமே. இது ஒரு பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இங்கே இருந்துட்டோன்னா, அது கெட்டதாக சொல்லலை நான். இப்போ என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே என்னென்னா, ஒரு இடத்துல ஒன்று செட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அங்கேருந்து இப்போ பாருங்களேன், சர்ச்சில் கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னு வைங்களேன், உங்களை பார்த்து சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்களேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அப்படியே வச்சுட்டு அப்படியே நிறைய பேர் ஆக்ஷன் விட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடம் என்னாச்சு, அந்த இடத்துல நல்ல ஃபேன் காற்று வருது, அந்த இடத்துல உட்காந்தாச்சு, அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தா பாஸ்டர் தெரிகிறாரு. சரி உட்காந்த, என்னதான் சிஸ்டர் இவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ பிரதர் வருது, நம்ம எல்லாரும் பண்ண ஒரு ஆக்ஷன் மட்டுமே. ஆனால் அந்த பைபிள் எங்கே தான் இருக்கும்? அங்கே தான் இருக்கும். ஒரு நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று கிடச்சிச்சுன்னா அதை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஆனால் உண்மையிலே யோசேப்பினுடைய ஒரு பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, எந்த இடத்துல கம்ஃபர்ட் ஜோன் அவனுக்கு கிடைச்சாலுமே அவனுடைய தரிசனம் என்ன இருந்துச்சுன்னா, நான் இந்த லெவலுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் அடுத்த லெவல் போகணும், எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருந்தால் கூட நான் இந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவை அவன் எடுத்துட்டான். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த உடனே அப்படியே நினச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான், அப்பா சாப்பாடு கொடுக்குறாரா, அம்மாவுக்கு பென்ஷன் வருதா, அவ்வளோதான், ஒரு பாதம் இதை வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம், இதை வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம், இது போதும், இந்த இடத்த விட்டு மாறக்கூடாது, இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, நம்ம ஏன் போய் பாடுபடுவேனே, நம்ம எதுக்கு போய் இது பண்ணுவானே. இல்லவே இல்லை. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய் மிதந்து மிதந்து மகிழத்தக்கதான கிருபையை தருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பாடலாமா அந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து? ஆமென். கணுக்கால் அளவு எனக்கு போதாது, அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல் என்னை கொண்டு போகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படியே ஜபத்தோட கூட அந்த பாடலை பாடும்போதே ஆண்டவர் அந்த ஆணித்தரமாய் அந்த மகிமை உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கொண்டு வருவாராக, உங்க சிந்தனைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருவாராக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, சொல்லு. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணும். கைகளை மேல் பாருமையா, சத்தமாய் பாடி ஹல்லேலூயா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக சேர் வாருமையா இயேசுப்பா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதான்.
தானே, செல்லும் இடமெல்லாம் செழி. இப்போ கைகளை மேல தட்டி பாருமையா பாடி ஜீசஸ். பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த லெவல் போகணுன்ற ஒரு மனசு உங்களுக்கு இருக்கும்னா கண்டிப்பாக கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கண்டிப்பாக வெளியே வந்து தான் அதிலே இருந்துட்டு அடுத்த லெவல் உங்களால் போக. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் எத்தனை பேர் ஸ்கூலுக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னு தெரில. இந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவாங்க பாருங்களா ஸ்கூலுக்கு. ஒரு 10 நாள் ஒரு வாரம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? உங்கள் பிள்ளைங்களே நிறைய நடந்திருக்குமே. என்ன நடக்கும்? அழுவான் பாருங்க, அழுக. ஸோ என்ன அழுகன்னு நினைக்கிறீங்க? நமக்கே மனசெல்லாம் என்ன பண்ணிடும்? சில பிள்ளைங்க அழுறதை பார்த்து அப்படியே மம்மி என்னை கொல்றது கூட்டிட்டு போறாங்க மம்மி. உண்மையிலே இது அப்படியே லிட்டரா நான் கேட்டேன். எனக்கு சிரிக்கிறதா அழுறதான்னு தெரில. ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த பிள்ளை, ஒரு குழந்தை, இன்னொரு சிஸ்டர் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. கையை ஜன்னல் வெளியே நீட்டி மம்மி என்னை கொன்றுவாங்க மம்மி என்னை காப்பாத்துங்க. அந்த அம்மாவா அப்படியே கண்ணை தொடங்குது, கண்ணு அப்படியே கண்ணு நிறையுது. அந்த பிள்ளை அழுறத அவங்களால தாங்கிக்க முடியல. ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அப்படியே சரி கண்ணை தொடச்சிட்டு திருப்பி போய் 11 மணிக்கு வந்து எடுத்து, அதுக்கப்புறம் சில பிள்ளைங்க ஒரு 3 நாளில் என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் செட் ஆயிடுவாங்க. சில பிள்ளைங்களும் 1 வாரம் ஆயிரும். ஆனால் சில பிள்ளைங்க 1 வாரம் ஆனாலும் ஆகாத பிள்ளைங்கள அம்மா அப்பா கூடயே வந்து கொஞ்ச நாள் உட்காந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆயிடும். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க அழுதுன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளை மேலே ரொம்ப பாசம் வச்சு நீ ஒன்றும் கற்றுக் கொடுக்க வேண்டாம் நானே கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு வீட்டில் கூப்பிட்டு வந்தால் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தில் யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுகிறாரு, யாரோ ஒருத்தருக்காக பேசுகிறாரு. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் அதில் திருப்தி ஆகுறீங்க, அதில் திருப்தி ஆகுறீங்க. த வெரி டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர் இது. இது பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய விளைவை கொண்டு வரும். நீங்கள் மறந்துடாதீங்க. வயசு தாண்டும் போது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். நீங்க குறிப்பிட்ட வயதை தாண்டினதற்கு பிறகு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். இதே வார்த்தையை நான் வயதான சிலருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நீங்க இப்படி இருக்காதீங்க ஐயா, நீங்க இப்படி இருக்காதீங்கம்மா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த திருப்தி வந்துருச்சு. அப்படின்னா அந்த அந்த என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, நான் குறை சொல்லலை, கண்டிப்பாக குறை சொல்லலை. அப்படி மனசில் நினச்சிக்காதீங்க. பைபிளை எடுத்துட்டு அவங்க ஒரு வீட்டில் கடந்து போய் ஒரு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை வருது பாருங்களேன், அவ்வளோதான். அதில் அவங்க திருப்தி ஆயிட்டாங்க. அவங்க வேற எதுக்குமே அவங்க போகல, எதுவுமே பண்ணலை. அப்போவே நான் பல டைம் எச்சரிப்பு கொடுத்தேன், பல டைம் நான் சொன்னேன், இது நல்லதில்லை, நீங்கள் இதில் திருப்தி ஆயிடாதீங்க. நீங்கள் அடுத்த பகுதிக்கு போகணும், உங்களுக்காக ஒன்று செய்யணும், உங்களுக்காக ஒரு வருமானம் வேண்டும், உங்களுக்காக ஒரு உழைப்பு வேண்டும், உங்களுக்காக ஒரு வேலை வேண்டும். இது செட் ஆகாது. நீங்கள் இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருக்கிறதா நீ நினச்சிக்கிறீங்க, ஆனால் பாதிப்பை கொண்டு வரும்னு சொன்னேன், கேட்கல. ஆனால் கடைசியில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டுட்டாங்க. வருத்தமாக இருக்குது. அதனால் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, யார் அப்படி இருந்தாலும், வயதான அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், உங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல மருமகள் கிடச்சிருக்கலாம், நல்ல மருமகன் கிடச்சிருக்கலாம், நல்ல பிள்ளை கிடச்சிருக்கலாம். அதுக்காக ஒரு கம்ஃபர்ட் சோனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதிலே செட்டில் ஆகிட வேண்டியதான் நம்ம. அப்படி நினைக்காதீங்க. ஒரு காலம் தாண்டும் போது அது உங்களுக்கு விளைவை கொண்டு வந்து நிறுத்திடும். ஆண்டவரே, நான் அடுத்த லெவல் போகிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய் இறங்குவீராக. சில நேரங்களில் இந்த திருப்தி அப்படின்ற ஒன்று டேஞ்சராகவும் மாறிடும். எது திருப்தி அப்படின்ற ஒன்று டேஞ்சரா மாறும். என்னன்னா, ஆண்டவர் வந்து தாவீது ஆண்டவரிடத்தில் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு கேட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ நிறைய ரத்தத்தை சிந்தி இருக்கிற, ஆனால் உன்னுடைய கற்ப பிறப்பு ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி அந்த பொறுப்பை யாருடைய கையில் கொடுத்தாரு? சாலமோனுடைய கையில் கொடுத்துட்டாரு.
சாலமோன் அந்த அந்த சர்ச்சை, அவன் கட்ட போற தேவாலயத்தை எவ்வளவு பிரம்மாண்டம் பண்ண முடியுமோ அவ்வளவு பிரம்மாண்டம் பண்ணிட்டான். எவ்வளவு பிரம்மாண்டம் பண்ண முடியுமோ பண்ணிட்டான். அந்த அந்த ஆலயத்தினுடைய டெடிகேஷன் சர்வீஸுக்கு இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளேயே இத்தனை நாட்களும் செலுத்தப்படாத அளவுக்கு பலி செலுத்தினான். அவ்வளவு பலி செலுத்தினான். அப்படியே காமிச்சிட்டான், தான் யாருன்றதை காமிச்சிட்டான். ஏன்னா பெரிய பணக்கார ராஜா இல்ல அவரு. அவனுடைய சாலமோனுடைய காலத்திலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படலை. வெள்ளியை ஒரு மதிக்கவே இல்லையாம்மா வெள்ளியை, அந்த அளவுக்கு. அதனால அதான் வெயிட் காமிச்சான்னு சொல்லுவாங்கல்ல. ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு சாலமோன் வந்து வெயிட் காமிச்சிட்டான். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவு என்ன தெரியுமா? இந்த ஆலயத்தை கிராண்டா டெடிகேட் பண்ணி முடிச்ச உடனே அவர் என்ன ஆயிட்டாரு? மனசுக்குள்ள ஒரு திருப்தி வந்துருச்சு. என்ன கட்டிட்டோம்? ஆலயத்தை கட்டிட்டோம். என்ன செலுத்திட்டோம்? பலி செலுத்திட்டோம். ஒரு திருப்தி. அந்த திருப்தினால அதற்கு பிறகு ஆலயத்துக்கு பலி செலுத்த போல, அதற்கு பிறகு தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கல, அதற்கு பிறகு ஜெபிக்கல. அதனால் அவனுடைய முடிவில் வேதம் சொல்லுகிறது, அவன் கட்டின ஆலயத்தை அந்நிய நாட்டு ராஜா வந்து முழுக்க இடிச்சு தரைமட்டமாக்குற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவனுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து அவனுடைய கடைசி நாட்கள் வருத்தத்தோட போயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில கொண்ட ஒரு திருப்தி அவனை பாவத்திற்கு நேராய் தள்ளிடுச்சு. இன்னைக்கு யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஆனா வெளியே வாங்க, வெளியே வந்துருங்க. எதை விட்டு அப்படின்னு சொன்னா, எனக்கு கணுக்கால் அளவல்ல, எனக்கு முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி. இங்கே நிறைய சிஸ்டர்ஸ், நீங்கள் வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ப்ரேயருக்கு அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. வேலைக்கு போகாத சிஸ்டர்ஸ், எத்தனை வருஷமாக நீங்கள் வீட்டு வேலை பார்க்குறீங்க? எத்தனை வருஷமாக வீட்டு வேலை செய்கிறீங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை 3 பேருக்கோ 2 பேருக்கோ ரொம்ப சந்தோஷம். பட் நீங்கள் இன்னைக்கு இந்த சத்தத்தை இங்கே ஆலயத்தில் வந்து கேட்குறது சந்தோஷம், ஆன்லைனில் கேட்குறது சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் வேற மாதிரி டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கும் போது நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்களே, அதுவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் அந்த சமையலிலே நீங்கள் திருப்தியானவங்க? எத்தனை பேர் அதிலே திருப்தியானவங்க? என்ன பேர்? ஆனால் வேதம் என்ன சொல்லி தெரியுமா? குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய கணவனுக்கு அவள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வியாபார கப்பலை போல இருக்கிறாள். வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். அவள் தன் கையினாலே வேலை செய்கிறாள் அப்படின்னு வேதம் சொல்லுது. தான் ஒரு காரியத்தை செஞ்சாங்களாமா, தான் ஒரு இடத்தை விலைக்கு வாங்கினாங்களாமா, அதை ரெடி பண்ணாங்களாமா, அதை கொண்டு போய் வித்தாங்களாமா. இது குணசாலியான ஸ்திரீ. ஆனால் நிறைய பேருக்கு சமைக்கிறதே 2 பேருக்கு. அந்த 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் அந்த அடுப்பங்கடையில் அந்த கிச்சனில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே திரிகிறாங்க. ஆனால் சமையல் ஆன கதை இல்லை. ஆனால் 2000 பேருக்கு சமைக்கிற சமையல்காரர் வந்து 2 மணி நேரத்தில் 2000 பேருக்கு சமைச்சு முடிச்சுட்டு போயிடுறாரு. இல்லை என்ன என்ன அப்படின்னா அது ஒரு திருப்தி. அது ஒரு திருப்தி. அந்த வீடை கூட்டிட்டோமா திருப்தி. அதான் நிறைய பேர் ஆயுத பூச்சிக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியே போட்டு தொடச்சி பட்டை அடிக்கிறது மாதிரி நமக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ்னு ஒன்று வந்தால் தான் கட்டிலுக்கு அடியில் எல்லாம் ஞாபகம் வரும் நிறைய பேருக்கு. அது வரைக்கும் எதுவுமே ஞாபகம் வராது. அது வரைக்கும் ஒரு திருப்தி போதும் அப்படின்ற ஒரு திருப்தி, இந்த வீடு போதுன்ற ஒரு திருப்தி. ஸோ ஒரு 10 ரூமில் நம்ம குடியிருக்கிறோம். இந்த வீடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, காத்தோட்டமே இல்லாமல் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரைவசி இல்லாமல் இருக்குது, நமக்கு ஒரு ப்ரைவசி இல்லாமல் இருக்குது. ஆண்டவரே எனக்கு ஒரு விசாலமான ஒரு வீட்டை தாருங்க ஆண்டவரே. அடுத்த வருஷம் நான் வந்து ஒரு 2 ரூம் இருக்கிற ஒரு வீட்டுக்கு நான் வாடகை போகணும். எனக்கு தனியாக ஒரு ஜபா அறை வைக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ரூம் வேணும். நான் அதில் ஒன்று ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட விருப்பங்கள், இப்படிப்பட்ட அடுத்த லெவல் யோசனைகள் வந்து நிறைய பேருக்குள்ள என்னைக்கோ ஒரு நாள் வரும். என்னைக்கு தெரியுமா? இன்னைக்கு இப்போ பாசிங் பிரேயர் முடிச்ச உடனே அந்த லெவல் கத்தாவே அப்படி இன்னைக்கு இப்போ வரும், அடுத்த நிமிஷம் இல்லை. அடுத்த லெவல் போகணுன்றது, அடுத்த லெவலை பார்க்கிற வரைக்கும், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடமாட்டேன் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் நம்புறேன், நீங்க அடுத்த லெவல் பொய்யே ஆகணும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு போவாராக.
நம்முடைய திருச்சபையை கர்த்தர் கொண்டு போவாராக. இயேசுவே, கைகளை உயர்த்தி ராஜா ராஜா ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி அப்பா. கேளுங்க, கைகளை உயர்த்தி, ஒவ்வொருத்தரும் கைகளை உயர்த்தி. போதாது, இந்த நெருக்கம் எங்களுக்கு நெருக்கமா இருக்குப்பா, இந்த வீடு எங்களுக்கு நெருக்கமா இருக்கு ஆண்டவரே, இந்த வருமானம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கு ஆண்டவரே. கைகளை உயர்த்தி, இயேசுவே, எங்களை அடுத்த பகுதிக்கு நேராய் கொண்டு போகிற கர்த்தர். கேளுங்க, அப்பா தருவார், கண்டிப்பா தருவார், கண்டிப்பா தருவார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஜபமாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த தரிசனத்தை என் பிள்ளைகளுக்குள்ள வைங்க ஆண்டவரே, எனக்குள்ள வைங்க ஆண்டவரே. இப்பொழுது அந்த தரிசனமே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்க அந்த பிள்ளை மேல அடுத்த லெவல் அவன் போகணும், இந்த கம்ஃபர்ட் சோன்ல இருக்கக்கூடாது அப்படின்றத என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க கேட்க கேட்க அந்த பிள்ளைக்குள்ள கர்த்தர் ஒரு தரிசனத்தை தருவார். அடைஞ்சு கிடக்கிற அந்த பிள்ளைய கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இப்போ அந்த ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற பிள்ளைய கொண்டு வாங்க ஆண்டவரே வெளியே. இது போதும்னு நினைச்சு அதுல திருப்தி ஆகி அப்படியே இருக்கிற பிள்ளைய வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. அவனுக்கு எத்தனை தாளந்து, அவனுக்கு எத்தனை கிருபை, எத்தனை வரம், ஆனா அதெல்லாம் அந்த பிள்ளை வேஸ்ட் ஆகுதே, அதெல்லாம் அந்த பிள்ளை வீணடிக்குதே. ஆனா இப்ப இந்த உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆவியானுடைய மகிமை அந்த பிள்ளையின் மேல் ஊற்றப்பட்டு, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்ல சொல்ல அம்மாங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்த யோசேப்பினுடைய அபிஷேகம் வரட்டும். சத்தமாய் முடிஞ்ச வரைக்கும் சத்தத்தை உயர்த்தி, ஏதாவது உங்களால் உங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை வரணும், உங்களுடைய கணவனாருக்கு ஒரு நன்மை வரணும், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை வரணும், கண்டிப்பா வரணும். உங்க கையை கர்த்தர் திடப்படுத்தணும், உங்க கையை கர்த்தர் பலப்படுத்தணும். நீங்க சாட்சிகளாய் வாழணும். நீங்க அடுத்த லெவல் உங்க குடும்பத்தை கொண்டு போகணும். உங்க மூலமா உங்க குடும்பம் கட்டப்படணும். சொல்லுங்க ஒவ்வொருத்தரும், என் மூலமா என் குடும்பம் கட்டப்படணும், என் மூலமா என் குடும்பம் அடுத்த லெவல் கொண்டு போகப்படணும். சொல்லுங்க ஆண்டவரே, கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த வருஷம் நான் அடுத்த லெவல்ல இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பிங்களும் ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சிங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை செய்வாராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. தாளந்த புதைச்சு வைக்கிறது ஆண்டவருக்கு சுத்தமா பிடிக்காது. தாளந்த புதைச்சு வைக்கிறது ஆண்டவர் கண்டிப்பா விரும்ப மாட்டார், கண்டிப்பா விரும்ப மாட்டார். உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை நீங்க பயன்படுத்துகிறத தான் ஆண்டவர் விரும்புவார். ஆண்டவர் அந்த தாளந்த புதைச்சு வச்ச அந்த மனுஷனை பார்த்து, பொல்லாத ஊழியக்காரனே, கோவப்படுறாரு ஆண்டவர். அவனிடத்துல இருக்கிறத புடுங்குங்கப்பா, முதல்ல வாங்குங்கப்பா, அவனை போடுங்கப்பா தூக்கி. நீ நான் விதைக்காத இடத்துல அறுப்பேன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா அதை காசு கடைக்காரங்களை கையில் கொடுத்துருக்க வேண்டியதானே. சிலரை பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய தாளந்து, சிலரிடத்துல இருக்கிற டேலண்ட் மட்டும் வேற ஒரு மனுஷனிடத்துல இருந்திருந்தா அந்த மனுஷன் அதை வச்சு என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஆனா அவ்வளவுத்தையும் என்ன பண்ணுச்சு, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சிலருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. அவ்வளவு டேலண்ட் அவனுக்குள்ள இருக்கும்,
அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ், அவ்வளோ மியூசிக் நாலேஜ், அவ்வளோ பிஸ்னஸ் நாலேஜ். ஆனால் அவ்வளோ நாலேஜ் இருந்தும் மொத்தத்தையும் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் உட்காந்து ஒரு சின்ன ஒரு குட்டியாக ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு அப்படியே சும்மா ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக அப்படி இருக்கிறது. ஆனால் பாருங்கள், சிலரெல்லாம் ஒன்றுமே இருக்காது, ஒழுங்காக பாடவே தெரியாது, ஒழுங்காக பிரசங்கம் பண்ணவே தெரியாது, ஒழுங்காக மியூசிக் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக ஏதாவது ஒன்று கொடுக்கலாமா, ஏதாவது ஒன்று பண்ணலாமா, அவ்வளவு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காததை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிறைய பேருக்கு கிடைக்காததை உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நிறைய பேர் ஆசைப்படுகிறத ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை வச்சு நீங்கள் அதையும் இதையும் ஒன்றும் யோசிக்காம முடிஞ்சதை என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். கணவன் மனைவி 2 பேரும் இணைஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், அடுத்த லெவல் போகணுன்னு 2 பேரும் இணைஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் போக முடியும். ஒருவேளை உங்களுடைய கணவனார் உங்களுடைய மனைவி பாஸ் நான் இங்கே கூப்பிட்டா அங்கே இழுத்தா இங்கே இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, எனக்கு நல்லா வரணும்னு விருப்பம் இருக்குது, அவங்களுக்கு இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் விருப்பம் இருக்குல்ல, நீங்கள் அதுக்கு முன்னேறிட்டே இருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் அவர்களை கொண்டு வருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக கொண்டு வருவார். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு இந்த உபவாச ஜபத்தை முடிக்க போகிறோம். என்ன ஆண்டவரே, நான் அடுத்த லெவல் அந்த தரிசனத்தை எனக்குள்ள தாங்க. ஸோ சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த ஜபத்தில் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. இன்னையிலேருந்து உங்களுடைய கணவனாருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏதாவது ஒன்று பண்ணுவதற்கு முயற்சி எடுங்கள். சென்னையில் அம்மா கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடை மிக பிரம்மாண்டமான கடை. நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த கடையில் தினமும் சாப்பிடுகிறார்கள். அந்த கடையில் இருக்கிற பொருட்களை சமைச்சு கொடுக்கறது ஒரே ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண், ஒரு அம்மா. வீட்டில் சும்மா இருக்கிறோமேன்னு நினச்சிட்டு இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வேலைக்கு போகிற ஒரு 4-5 பசங்க பேச்சுலராக குடியிருக்கிறாங்க. அவங்க மதியானம் போய் கடையில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. சிலருக்கு திடீர்னு உடம்பெல்லாம் நல்லா இல்லாமல் போகுது. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு, எப்பா நீங்கள் கடையில் கொடுக்குற பணத்தை எனக்கு கொடுத்தா போதும், மத்தியானம் உங்களுக்கு நல்ல ஆகாரமாக நான் சமைச்சு கொடுக்குறேன், நான் வேணா சமைச்சு கொடுக்கட்டுமா, நீ வேணா சாப்பிட்டுக்கிறீங்களான்னு. அந்த பிள்ளைங்க தாராளமாக சமைச்சு கொடுங்க, நாங்கள் கடையில் கொடுக்குறது உங்களுக்கு கொடுத்துட போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா காலையில் எந்திரிச்சு தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு இப்போ சாப்பாடை கட்டும்போது அந்த பிள்ளைகள் 4 பேருக்கும் சேர்த்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. அவங்களும் மாதமானா கொடுத்தாங்க. அந்த 4 பேரும் போய் மத்தியானம் சாப்பிட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, டேய் பாரா, எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குதுன்னு சொன்ன உடனே சுற்றி இருக்கிற ஒரு 10 பசங்க, ஆண்டி எங்களுக்கும் சமைச்சு கொடுப்பீங்களா ஆண்டி, நாங்களும் காசு தர்றோம் அப்படின்னு சொல்லி 10, 15, 20, 30, 100, அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி ஃபுல்லாக இருக்கிற 200 பேர் இன்னைக்கு பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு டெய்லி மத்தியான உணவை கொடுக்கிற ஒரு குழுமமாக அந்த குழுமம் மாறிடுச்சு. அப்படி கொஞ்சத்தில் ஆரம்பிச்சது பாருங்க, கொஞ்சத்தில் ஆரம்பிச்சு. சும்மா இருக்க வேண்டாம், உங்களை என்கரேஜ் பண்ணுறது கூட யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிஸ்டர், பிரதர், உங்களுடைய தாளந்தை வீணடிக்காதீங்க, உங்கள் தாளந்தை வீணடிக்காதீங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் கடினமாய் உழைக்கிறவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம். உங்கள் சப்போர்ட்னால தான் உங்களுடைய கணவனார் இவ்வளோ தூரம் வரலாம், உங்கள் மனைவி இவ்வளோ தூரம் வரலாம், பரவாயில்ல, சந்தோஷம். நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போதும் ஒரு ஜெபக்குறிப்பை கூட நீங்கள் ஒரு ஜெபக்குறிப்பை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் அடுத்த லெவல் என்னை கொண்டு போகிறதுக்கு நீர் வல்லவராக இருக்கிறேன். சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்புக்கு அங்கே இருக்கிறது பிடிக்கல. உடனே அவர்கிட்ட சொல்கிறான், இந்த இடத்துல நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், இந்த இடத்துல வர்றதுக்கு நான் ஒரு தப்பும் பண்ணலை, நீ ராஜாவினிடத்துல போகும்போது தயவு செய்து என்ன சொல்லு. ஹை போஸ்ட் கொடுத்தாலும் அந்த கம்ஃபர்ட் சோனில் திருப்தி ஆகாமல் சொன்ன உடனே உடனே ராஜாவினிடத்துலேருந்து அழைப்பு வருது. ராஜாக்கிட்ட போய் நிற்கிறான். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரில, ஆனால் இது வரைக்கும் 2 இடத்துல அங்கே இருக்கிற அந்த ஹை போஸ்டில் இவன் போய் நான் அடுத்த லெவல் போகணுன்னு இவன் முயற்சி எடுத்து செய்தான். ஆனால் 3ஆவதாக
இப்போ இவன் எந்த முயற்சியும் எடுக்கல. இவன் போய் அந்த இடத்துல நிற்கிறான். அந்த நாட்டினுடைய ராஜா இவனை பார்த்து சொல்கிறார், இப்படிப்பட்ட ஞானமும் விவேகமும் உள்ள மனுஷன் இந்த பூமியில ஒன்றை தவிர ஒருத்தரும் இல்லப்பா. அதனால இந்த மொத்த பொறுப்பையும் உன் கையில தர்றேன். அதே அதிகாரத்தை இந்த தேசத்துல எல்லா இடத்துலையும் அரசாங்கத்துல மட்டும்தான்ப்பா நான் மேலே இருப்பேன், மற்றபடி மொத்த போஸ்டிங் உன்னுடையதான்னு இருக்கிற அந்த இடத்துல எட்டாத உயரத்தில் யோசேப்பை ஆண்டவர் வைத்து அழகு பார்த்தார். ஆமென். இன்னைக்கு உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பாட்ட ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன்னா, உங்க குடும்பத்தில் யாரும் பார்க்காத எட்டாத உயரம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் யாரும் பார்க்காத எட்டாத உயரம், இருக்கிறதுல ஹை மோஸ்ட், இருக்கிறதுல டாப், இருக்கிறதுல மேலே அந்த உச்சியை, அந்த சிகரத்தை இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தொட வைப்பார் என்று நான் நம்புகிறேன். உங்கள் தெருவில் அந்த சிகரத்தை தொடுகிறதற்கு கர்த்தர் உங்களை வைப்பார் என்று நான் நம்புகிறேன். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக அந்த சிகரத்தை தொட்ட முதல் ஆள் நீங்கள் என்ற அந்த கிருபையை கர்த்தர் தருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களை சுற்றி வேலை செய்கிற சகல இடங்களிலேயும் அந்த சிகரத்தை தொட்ட நபர் நீங்க தான் அப்படின்னு ஆண்டவர் செய்ய வைக்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாட போகிறோம், எல்லாரும் பாட போகிறோம், உற்சாகமாய் பாட போகிறோம். எனக்கு என்ன போதாதுன்னா, கணுக்கால் அளவு எனக்கு போதாது, முழங்கால் அளவு எனக்கு. சொல்லுங்களேன், எல்லாம் இன்ட்ரெஸ்ட் நல்ல. ஆமென். எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீர்களா? எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு ஆசையாக இருக்குதோ இல்லையோ, எனக்கு ஆசையாக இருக்குது. ஆமென். சொல்லுங்கள். ஸோ 25th இயர் ஆனிவர்சரி நாளை மறுநாள் என்னுடைய ஊழியத்திற்காக நான் ஊரை விட்டு பெட்டியை தூக்கி கையில் எடுத்து எங்கள் அப்பாவை பார்த்து சவால் விட்டுட்டு ஒரு பெரிய தனாவட்டோட வாழ்ந்துருவேன், இயேசு என் கூட இருக்கிறாருன்னு ஒரு குருட்டு விசுவாசத்தில் காலடி எடுத்து வச்சு 2006 மாதம் 16ஆம் தேதி அப்படியே பெட்டியை கையில் தூக்கி ஒரு பெரிய, எதுவுமே தெரியாது, ஆனால் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், ஆனால் ஒன்றே ஒன்று மனசில் மட்டும், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு, நம்ம ஊழியம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைத்த நாளை நான் நினைத்து பார்க்கிறேன். ஸோ நாளையோட 24 வருஷம் முடிஞ்சு 25வது வருஷத்துக்குள்ளே அப்படியே காலடி எடுத்து வைக்கிறேன் அப்படியே. ஆனால் எனக்கு சந்தோஷத்தோடலாம் காலடி எடுத்து வைக்கலை. 25வது வருஷத்தில் பெரிய சந்தோஷத்தோட காலடி எடுத்து வைக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் ஜெபம் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே 25th ஆனிவர்சரி என்னுடைய ஊழியத்தில் கொண்டாடும் போது குறைஞ்சது என் திருச்சபையில் ஒரு 6000 பேராவது இருக்கணும் அப்படின்னு நினச்சி காலடி எடுத்து வச்சோம். சரி, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஓடலை போல, அந்த அளவுக்கு இன்னும் நம்ம உழைக்கலை போல, அந்த அளவுக்கு இன்னும் நம்ம ஜெபிக்கலை போல தெரியுது. சரி, கர்த்தர் செய்வார். அதனால ஒரு பெரிய திருப்தியோடு வைக்கல, கொஞ்சம் இன்னும் சிகரத்தை, இன்னும் அந்த உயர்வை அடையலைன்ற ஒரு வெறுமையோடு தான் எடுத்து வைக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்போ சொல்ல போறேன். கணுக்கால் அளவு எனக்கு, சொல்லுங்க சத்தமாய். முழங்கால் அளவு எனக்கு போதாது. இது ஒரு நல்லா நினச்சிக்கோங்க. அடுத்த லெவல் போகணும்னு மனசில் நினச்ச உடனே அவ்வளோதான், மரத்தை நட்ட உடனே நாளைக்கு அப்படி கிடையாது. இது பெரிய ப்ராசஸ். இதுக்கு இடையில இருக்கிற ப்ராசஸ் வந்து சின்னது கிடையாது. இதுக்கு இடையில எல்லாமே வரும். எல்லாமே வந்தாலும் அடுத்த லெவல் நான் போகணுன்ற அந்த மனசு மட்டும், அந்த தரிசனம் மட்டும் என்னை விட்டு போகவே கூடாது. ஆமேன். கரங்களை தட்டி அந்த பாட்டை, கணுக்கால் அளவு எனக்கு போதாது, முழங்கால் அளவு எனக்கு போதாது, நான் நீந்தி நீந்தி மூழ்கணும் ஆண்டவரே, மிதந்து மிதந்து நான் மகிழணும் ஆண்டவரே, அதற்காக உங்க வல்லமை எனக்கு தாரும். கணுக்கால் அளவு போதாதையா, ஸ்லோ. முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, ஸ்லோ. அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணும், ஸ்லோ. மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக,
ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஹல்லேலூயா, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, வாருமையா வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. அடுத்த லெவல் நீங்கள் போகணும்னு நினைக்க ஆண்டவர் உங்களுக்கான தேவைகளையும் ஞானங்களையும் உங்களுக்கான சகலவற்றையும் கர்த்தரே அதன் காலத்திலே கர்த்தரே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வல்லவராக இருப்பார். எல்லாமே வரும். உங்களுக்கு தரிசனம் மட்டும் இருக்குமே ஆனால், உங்களுக்கு அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ளே இருக்குமானால், அதற்கான சகலவற்றையும் ஆண்டவரே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கடந்த கொரோனா சமயத்திலே நடந்த முழங்கால் யுத்த ஜபம், 21 நாட்கள் முழங்கால் யுத்த ஜபம். அப்போ அந்த முழங்கால் யுத்த ஜபத்தை வந்து நம்ம வந்து எதுக்கு, அதில் நிறைய சாட்சிகளை நான் சொல்லிட்டேன். நம்முடைய ஆலயத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து எப்படி நம்ம கொண்டு வந்தோம், எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார், எப்படி கர்த்தர் நடத்தினார், எப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்தார் அப்படின்றத நம்ம சாட்சியாய் சொன்னோம். அப்போ அதை வந்து ஒரு போதகர் வந்து சென்னையினுடைய ஒரு அவுட்டராக இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு போதகர் அதை லைவில் அட்டன் பண்ணியிருக்கிறார் அந்த ஜபத்தை. அப்போ அவர் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடம் வந்து இருந்துச்சு, அதில் ஒரு ஆலயம் கட்டணும். அப்போ உடனே அவருடைய மனசுக்குள்ளே இல்லை, ஆண்டவர் அவங்களும் செஞ்சுருக்காரு, எங்களுக்கு கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய திருச்சபையில் முழங்கால் யுத்த ஜபம் ஆரம்பித்தார். 7 நாள் அந்த முழங்கால் யுத்த ஜபம் நடந்து கொண்டிருக்கும்போது வெளிநாட்டிலே வேலை செய்கிற ஒருத்தங்க அந்த ஊர் கிராமத்தில் உள்ளவங்க லீவுக்காக வந்திருக்காங்க. அவங்க அந்த லீவுக்காக அந்த ஒரு வாரம் இருக்கிறதுனால பக்கத்தில் எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து பக்கத்தில் சர்ச் இருக்கான்னு கேட்டால் இந்த ஒரு சின்ன சர்ச் இருந்திருக்கு, ஓலை போட்ட உடனே அவங்க வந்திருக்காங்க. இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்த உடனே அது முழங்கால் யுத்த ஜபம் நடந்துட்டு இருக்குது. பாஸ்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு திருச்சபை, அந்த திருச்சபைக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கிறாரு, நமக்கும் ஆண்டவர் செய்ய மாட்டாரா, நம்முடைய திருச்சபையை ஆண்டவர் கட்டித்தர மாட்டாரா, இந்த ஜபத்துக்கு எல்லாருமே முடிகிற வரைக்கும் கலந்து கொள்ளுங்க, இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ளே ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு அவர் அந்த வாரத்தில் அவர் சாட்சியாக சொல்லி ஜபிக்கிறார். இந்த செய்தியை கேட்டுட்ருக்கிற அந்த நபர் பாஸ்டருடைய ஃபோன் நம்பரை வாங்கிட்டு போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு திருப்பி கூப்பிட்றாரு. பாஸ்டர், அந்த சர்ச்சில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன எங்கே கதை வைக்கணும், எல்லா பக்கா பிளான், அதில் என்ன செலவாகும் மொத்தத்தையும் எனக்கு ட்ராயிங் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இவர் வந்து அந்த சர்ச்சில் A to Z, இந்த ஃபேன் முதற்கொண்டு லைட்டு எல்லாத்தையுமே அழகாக எழுதி வந்து அனுப்பிட்டார். அனுப்பின உடனே டோட்டலாக வந்து ஒரு 11 lakhs 11 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி, அந்த 11 லட்சம் ரூபாய் நானே கொடுத்துட்றேன், அந்த வேலையை நீங்கள் முடிச்சிடணும் அப்படி. அந்த திருச்சபை முழுவதுமாய் கட்டப்பட்டு அவ்வளோ அழகாய் அந்த 21 நாள் ஜபத்துக்குள்ளே கத்துற அந்த ஜபத்தை கேட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு அடுத்த லெவல் ஆண்டவர் உங்களை கொண்டு போகணுன்ற அந்த விருப்பம் உங்களுக்குள்ள தீவிரமாக இருக்குமானால் அதற்கான ஏதுக்களும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். பல தடைகளை நீங்கள் சந்தித்தாலும் ஆண்டவருடைய கணக்கில் நீங்கள் இருக்கிறீர்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைப்பாராக. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு அந்த தரிசனத்துக்கு ஏற்ற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த தரிசனத்துக்கு ஏற்ற நபர்களை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு தருவார். ஆமேன். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது நினைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சகலத்தையும் அவனே கொடுக்கணும்னு நினைச்சான்.
ஆனால் சகலத்தையும் கொடுக்குற ஜனங்களை ஆண்டவர் எழுப்பினார்ல. தரிசனம் தான் கர்த்தருக்கு முக்கியம், தரிசனம் தான் முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் அடுத்த லெவல் கண்டிப்பாக போகணும், என் பிள்ளைங்க அடுத்த லெவல் கண்டிப்பாக போகணும். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் வருகை தாமதிச்சுன்னா உங்கள் ஃபேமிலியை ஒரு அடுத்த லெவலில் கொண்டு வந்து நிறுத்தாமல் உங்கள் கண்கள் மூடப்படக்கூடாது. எல்லாரும் இதை ஒரு வைராக்கியமாக நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம், ஒரு பெரிய வைராக்கியமாக நம்ம எடுக்க போகிறோம். ஆண்டவரே இது எனக்கு ஒரு பெரிய வைராக்கியமாக தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே வரப்போகிறேன். வேதத்தில் மிகப்பெரிய தைரியசாலியாக இருந்து ரொம்ப உற்சாகமாக இருந்தவன் மோசே. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தையும் பாடுகளையும் அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டான். விஷன் உள்ள ஒரு மனுஷன்தான் மோசே, விஷன் உள்ள மனுஷன். ஆனால் இப்போ என்னன்னா, இந்த எகிப்தை விட்டு இவன் இப்போ துரத்தப்பட்டு இப்போ எங்கே போகிறான் அப்படின்னா மீதியான் தேசத்துக்கு போகிறான். அங்கே என்ன அப்படின்னு சொன்னாங்க, யார் இருக்கா? எத்ரோ. எத்ரோ மாமனார், ரொம்ப நல்ல மாமனார், ரொம்ப நல்ல மாமனார். ஒருவேளை நிறைய பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற அப்பாங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்களான்னு தெரில. ஏன்னா நானும் நிறைய பார்த்துக்கிறேன், நல்ல பெண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைங்க வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த அப்பாங்கள மாதிரி ஒரு குணசாலியை பார்த்துருக்கவே முடியாது, அவ்வளோ நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த எத்ரோவும் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். அப்படின்றது யார் அப்படின்னா இந்த எத்ரோ. ஒரு ஈகோ இல்லாத மாமனார் அப்படின்னா எத்ரோ தான். தன்னுடைய மனைவியை வந்து இங்கே எகிப்து தேசத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கொண்டு போய் மாமனார் வீட்டில் விட்ட மோசே அந்த மனைவியையும் பிள்ளைகளையும் கூப்பிடவே வரல. இவர் கிளம்பிட்டார் எங்க? கானானுக்கு. ஆனால் மாமனார் இதை கேள்விப்பட்டு, சரி மாப்பிள்ளை நீங்கள் வரலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் அது மெயினான போஸ்டிங்கில் இருக்கிறீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 4 நாள் மோசை இல்லைன்னா அவ்வளோதான் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எனக்கு தெரியும். நானே எந்த யூகம் இல்லாமல் நானே என் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் என் மகளையும் நானே கூட்டிகிட்டு வரேன்னு தன்னுடைய மகளையும் தன்னுடைய பேர பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போய் வழியில் கொண்டு போய் தன்னுடைய மருமகனோட சேர்த்த மாமனார் தான் யார்? எத்ரோ. அப்போ எத்ரோ ரொம்ப நல்ல மாமனார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர் மூத்த பொண்ணை இவளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எத்ரோனுடைய மூத்த பிள்ளையை இவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது வேறையும் ஒரு 3 பிள்ளைங்க இருக்குன்னு வைங்களேன். எப்போவுமே கேர்ள்ஸ் இருக்கிற வீடு எப்படி தான் இருக்கும், எப்போவுமே சும்மா அமைதியாக சைலண்டாக, ஒரு குண்டூசி விழுந்தாலும் கேட்கும், அந்த மாதிரியா இருக்கும். ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் கூட சத்தம் வராது. ஆனால் பெண் பிள்ளைகள் ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த வீட்டில் சத்தத்துக்கு முடிவே இராது. குடுமையை பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் சண்டை போட்டு, ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றாயிருவாங்கன்னு வைங்களேன். அப்போது அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி என்ன இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக கலகலன்னு இருக்குது. ஒரு சும்மா ஒரு அட்மாஸ்பியரு. சரி, இவனுக்கும் ஏற்கனவே மனசு உடஞ்சி பெரிய ஒரு இடத்துலேருந்து வந்தான். அதனால் 40 ஆண்டுகள் அந்த மீதியான் தேசத்தில் இருந்த உடனே மோசைக்கு இப்போ என்ன தோணுச்சு? ஃபஸ்ட்டு அந்த எகிப்தில் இருக்கும்போது ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இந்த ஜனங்களை எப்படியாவது உங்கள் கையிலேருந்து நான் விடுதலை ஆக்குவேண்டா, அவ்வளவு தரிசனம் உள்ளவன். ஆனால் இந்த 40 ஆண்டுகள் ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்ச உடனே இவன் என்ன பண்ணிட்டானா, சரி போதும், இனி என்னத்தை நம்ம போய் போராட போகிறோம், விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டான். ஆனால் ஆண்டவர் மட்டும் அவனை சந்தித்து சொல்கிறாரு, ஒரு முள்செடியை கத்தர் காண்பித்து அதில் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குதா, அந்த முட்செடி வேகவே இல்லை. பாதரட்சியை கழட்டி போட்டுன்றாரு, நீ போ, நீ வேணும். அவன் சொல்கிறேன், நான் வரமாட்டேன், வேற யாரையும் அனுப்புங்க, எனக்கு நாக்கில் வந்து எனக்கு பேச வராது, வேற யாரையும் அனுப்புங்க. ஆண்டவர் போராடி 40 வருடம் ஒரு கம்ஃபர்ட்டில் இருந்ததுனால அவனுடைய மனசில் தான் அடுத்த லெவல் நான் போகணுன்ற எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஆனாலும் அந்த இடத்துல யார் ஜெயித்தா அப்படின்னு சொன்னால் கர்த்தர் ஒருவரே ஜெயித்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்காக தான் பேசுறீங்க, நான் ஒரு சில ஆண்டுகளாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், நான் ஒரு சில ஆண்டுகளாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டேன், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ தரிசனம் உள்ள ஒரு ஆள், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த விஷன் ரொம்ப பெரிய விஷன். என்னுடைய இளமையில், என்னுடைய திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் வாலிபராக இருக்கும்போது அவ்வளவு யோசித்தேன், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த வனாந்தரம்,
ஒரு மீதியான் தேசம், ஒரு துரத்தப்படுதல் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுச்சு பாஸ்டர். நான் அப்படியே தலைகீழாக மாறிட்டேன். எனக்கு இப்போ எந்த விஷயமும் எனக்கு இல்லை. அடுத்த லெவல் போகணுன்ற அந்த எண்ணத்தை மறந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அந்த நினைப்பே இல்லை. போதும், எனக்கு இது போதும், இது போதும், இதுக்கு கரெக்டாக பண்ணிட்டு நான் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விரக்தினால நீங்கள் நிறைய பேர் மன இறுக்கத்தில் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் மோசைக்கு அந்த முட்செடியின் நடுவில் தோன்றின கர்த்தர், தரிசனம் கொடுத்த கர்த்தர், உங்களையும் என்னையும் பார்த்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்கிறது. உன்னை நான் காலாட்களோடு ஓட அழைக்கவில்லை, உன்னை குதிரைகளோடு ஓடும்படியாக நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து பலப்படுத்தி நீ அடுத்த லெவல் கண்டிப்பாக போகணும். உன்னுடைய தரிசனங்களுக்கு, உங்களுடைய சொப்பனங்களுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. கர்த்தர் நிறைய பேருக்கு உயிர் கொடுக்க போறாரு. இந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாத. இந்த பிரச்சனையை பார்த்து எனக்கு இனி வெற்றியே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சரி இப்படியே நான் இருந்துடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எனக்கு போதும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு வித்தியாசமானது. உங்களை பிறக்கும் போதே ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒரு சிலரை முன்குறித்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் முன்குறித்தது 10 வருடத்திலையும் 25 வயசுலையும் அல்ல. நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை அவருடைய சார்பிலை வைத்தார், கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தினார், கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். அதனால இடையில நடக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். இந்த இழப்பை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். இந்த அவமானத்தை பார்த்து மனம் உடைய வேண்டாம். இந்த பாதையை பார்த்து மனம் உடைய வேண்டாம். கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம் ஒரு நாளும் வீணாய் போகாது, ஒரு நாளும் வீணாய் போகாது. அந்த சொப்பனம் வீணாய் போகாது. யோசேப்புக்கு கர்த்தர் காண்பித்த சொப்பனம் வீணாய் போகாது. கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதை தாண்டி ஜெயித்து வந்து நில், இதை தாண்டி ஜெயித்து வந்து நில். கர்த்தரிடத்தில் ஒவ்வொருத்தரும் கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு அடுத்த லெவல், எனக்கு இந்த இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை என்னை தடுத்து நிறுத்தாதபடி எனக்கு ஒரு அடுத்த லெவல் கண்டிப்பாக வேண்டும், எனக்கு ஒரு அடுத்த லெவல் கண்டிப்பாக வேண்டும், அடுத்த லெவல் கண்டிப்பாக வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை ஜெபிக்க போறீங்க? ஆமென். கர்த்தர் காண பண்ண போகிறார். உடைய கண்களை கர்த்தர் காண பண்ண போகிறார். உடைய பிள்ளைகளிடத்துலையும் இதை சொல்லிக் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவில் உட்கார போய் சொல்லிக் கொடுங்க. சரிப்பா, நடந்தது நடந்துச்சு, போனது போயிடுச்சு, உனக்கான விஷயத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிரு. அடுத்த லெவல் நீ போயிரு, அடுத்த லெவல் போயிரு. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். உலக ஜனங்களுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் சவால் விடணும். உலக ஜனங்களுக்கு முன்னாடி இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் சவால் விட்டு நிற்கணும். பிரதர், அவங்க 1 மடங்கு செய்கிறாங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு 10 மடங்கு செய்ய வைக்கணும். அவங்க ஒரு காரியத்தை வெற்றி அடைகிறாங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு 10 வெற்றிகளை அடைய பண்ணணும். நீங்க நிக்கணும், நீங்க கர்த்தருக்காக நிக்கணும், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சாட்சி சொல்லணும், நீங்க ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. சமீபமாய் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விக்கிரக ஆராதனை அப்படின்னா அந்த ஆராதனை செய்கிறதுக்கு ஜனங்கள் ரொம்ப அதிகமாய் நீங்கள் போகிறார்கள். நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் தெரியும் உங்களுக்கு. நிறைய மீடியாக்களுக்குள்ள கூட நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலையும் கூட்டம் ரொம்ப குவியுது. நிறைய இடத்துல ஜனங்கள் வர வேண்டாம், பக்தர்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தப்படுகிறது. எப்படி இது திடீர்னு ஒரு 10 ஆண்டுகளில் கடவுளை இப்படி தேடணும் அப்படின்ற அந்த எண்ணம் எல்லாம் ஜனங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? யார் இதை விதைச்சா? யார் இதை கொண்டு வந்தா? ஒன்றுமே இல்லை. இந்தியாவையே ஆளுகிற தலைமைத்துவத்திலே இருக்கிற அந்த தலைமை அதிகாரி அவங்க அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சாமி கும்பிடுறது, கோயிலுக்கு போகிறது 10 ஆண்டுகளாக அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ முக்கியத்துவம் கொடுக்குற அந்த நபர் எங்கே இருக்கிறாங்க? டாப் மோஸ்ட்ல இருக்கிறாங்க, ஆளுகை திறமையில் இருக்கிறாங்க. இப்போ ஜனங்களுக்கு டிஃபால்ட்டாகவே என்ன வந்துச்சு அப்படின்னா, ஓ இவங்களே அவங்க மேலே இருக்கிறதுக்கு காரணம் யார் தான்? அவங்க இந்த சாமி கும்பிட்றது தான் காரணம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உண்டாயிருச்சு. அவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் அந்த பக்தியில் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சமீபத்தில் எடுத்து பாருங்க. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படி அடுத்த லெவலாய் கொண்டு போய் உங்களுடைய சாட்சி அநேகரை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்கு வழியாய் மாறணும். கண்டிப்பாக வழியாய் மாறணும். கர்த்தர் அதை மாற்ற பண்ணுவாராக. ஸோ எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளையும் என்னோடு கூட ஜெபியுங்கள். உங்களுக்காக ஒரு 5 minutes நான் ஜெபிக்கிறதுக்கு நான் விருப்பப்படுகிறேன். ஸோ சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் எழும்பி அப்படியே சேரில் இருக்கிறவங்க கூட எழுந்து எந்திரிச்சு முன்னாடி வந்துடுங்க. ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை எழும்பி நிற்க முடியுமானால் எழும்பி நின்று கொள்ளுங்கள். இல்லை என்றால் உட்கார்ந்து கொண்டே நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த ஜெபத்தில் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் பேசியிருக்கிறார். இன்று மாலையிலே நமக்கு இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தினுடைய இன்றைக்கு நமக்கு 5வது நாள் கூட்டம் இருக்கிறது. எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுநாள் 2 நாட்களும் மாலையிலே ஜான்சாம் ஜாய்ஸ்னையை பேசுவார்கள். சண்டே 2 ஆராதனை இருக்கிறது, 2 ஆராதனை அவர்கள் பேசுவார்கள். மண்டே நமக்கு யூத் மீட்டிங், அந்த வாலிபர் கூட்டத்திலையும் அவர்கள் பேசுகிறார்கள். அதனால் ஆண்டவர் இந்த வாரத்தை நமக்கு விசேஷமாக்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். உங்களுடைய நெருக்கங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்களுடைய நெருக்கங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய விசாலத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுடைய தரிசனம் விரிவாக போகிறது. உங்களுடைய எல்லைகள் விரிவாக போகிறது. ஆண்டவர் உங்களுடைய திரைகளை கத்தர் விரைவாக்க போகிறார். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக போகிறீர்கள். சத்தமாய் விசுவாசித்து எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. அமைதியாக இருந்துட முடியாது. நீங்கள் சும்மா இருந்துட முடியாது. நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்துட முடியாது. இதோ நீதி செய்த கத்தர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சறுக்கிற நிலைமையை கத்தர் மாற்றப் போகிறார். வேதம் சொல்கிறது, நான் உன்னுடைய கால்களை கன்மலையின் மேல உன் கால்களை நான் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்துவேன். பாஸ்டர், நான் சறுக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், சறுக்கிட்டே இருக்கிறேன். 5 படி நான் எடுத்து வச்சா 10 படி கீழே வர்றேன். எனக்கு மேல்முகமே இல்லை, எனக்கு கீழோட்டமாகவே இருக்கிறது. என் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்கிறத நான் பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் கீழே கீழே நான் வந்துட்டே இருக்கிறேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் உண்மையிலே தரிசனம் உள்ள ஒரு பிள்ளை தான். நான் தரிசனம் உள்ள ஒரு பையன் தான். எனக்குள்ள எவ்வளோ விஷன் இருந்துச்சு தெரியுமா? எனக்குள்ள எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா? நான் என்னென்ன பண்ணணும்னு நினச்சேன் தெரியுமா? யாரை காப்பாற்றணும்னு நினச்சேன் தெரியுமா? நான் நல்லா இருந்து ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சேன். நான் ஏழைகளெல்லாம் தாங்கணும்னு நினச்சேன். நான் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னமோ தெரில, இப்போ நான் கடந்து போகிற சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையே தடுமாற்றமாக இருக்குது. என்னுடைய குடும்பமே தடுமாற்றமாக இருக்குது. எனக்கு தரிசனமெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி தான் இருக்கும் மகளே, இப்படி தான் இருக்கும் மகனே. ஆனால் இவை எல்லாம் மற்றும் உனக்கு எதிராய் நின்னாலும் உன்னுடைய தரிசனத்தை மட்டும் நீ விடாமல் இருப்பாய். ஆனால் அடுத்த லெவல் கர்த்தரனை கொண்டு போவதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் அந்த தரிசனத்தை ஒரு நாள் யோசேப்புக்கு நிறைவேற்றின கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றாமல் போவாரோ? ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. என் குடும்பத்துக்கு அந்த மகிமை வேணும். எனக்கு அந்த மகிமை வேணும். எனக்கு அந்த மகிமை வேணும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு விசாலத்தை கர்த்தர் தருவீராக. அப்பா தேவனே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற பல மனிதர்களுக்கு தரிசனத்துக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது. அவங்க நினைச்சதெல்லாம் அடைகிறாங்க. அவங்க அடுத்த லெவல் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே கூனி குறுகி இருக்கிற அந்த நிலைமை மாறி, ஸ்தோத்திரம், உங்க ராஜ்யத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக அடுத்த லெவல், அடுத்த பகுதி இப்பொழுது எடுத்து வைக்கிறதற்கு கர்த்தர் இருக்கிற தடையா இருக்கிற தடை கற்களை உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால உடையட்டும். சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இப்போ என் மகனுக்குள்ள அந்த தரிசனத்தை தாங்க. என்னுடைய கணவனாருக்குள்ள அந்த தரிசனத்தை தாங்க. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த தரிசனத்தை தாங்க. எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிஸ்டேஷன் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய கணவனாருடைய தோளோட தோள் கொடுத்து அவரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி, அவரை கொஞ்சம் தட்டி கொடுத்து அவரை அடுத்த லெவலில் கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. ஸோ என்னுடைய வாழ்க்கையை ஒரு அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. கேளுங்க அப்பா, என் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் மறையட்டும். 10 ரூபாய் சம்பாதிச்சா 20 ரூபாய் செலவாகுதே ஆண்டவரே. 1000 ரூபாய் வந்தா 2000 ரூபாவை போகுது ஆண்டவரே. அப்பா அப்பா அப்பா, இப்போ நான் அடுத்த படி எப்போ காலடி எடுத்து வைப்பேன்? அடுத்த படி, இந்த படியிலே நான் தடுமாறிட்டு இருக்கிறேனே, இப்பொழுது கர்த்தராகிய நீர் என் வலது கரத்தை பிடித்து அடுத்த படியில ஏற்றி என்னை அப்படியே மேலோக்கமாய் என்னை தூக்குறதற்கு வருவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் உதவியா இருக்கணும்.
ஜெபிக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த இரக்கம் செய்யவரை கூட்டத்தினுடைய இந்த 7 நாட்களும் நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. திறப்புல நிக்கிறேன்ப்பா, வருமானத்தில் ஒரு அடுத்த லெவல் கொடுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அடுத்த லெவல் வரட்டும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஜப விண்ணப்பங்களும் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு அப்பனே, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து 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 மகிழணுமே. உங்க பாதத்தை பிடிக்கிற ஆண்டவரே, கெஞ்சுறப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வனாந்தரத்தில் 40 வருஷமாய் தன்னுடைய தரிசனத்தையே இழந்த அந்த மோசைக்கு ஒரு முட்செடியையும் ஒரு அக்கினியையும் காண்பித்து அவனுடைய தரிசனத்தை திரும்ப உயிர் கொடுத்த கர்த்தர் இப்பொழுது இந்த பிரேயர்ல எத்தனை பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்களோ, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இப்பொழுது உயிர் கொடுக்கிறதற்கு நீர் வருவீராகப்பா. உயிர் கொடுக்கிறதுக்கு நீர் வருவீராக ஆண்டவரே, உயிர் கொடுக்கிறதுக்கு நீர் வருவீராக ஆண்டவரே. வாரும் அப்பா, வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை வருஷமா அதே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வண்டி ரிப்பேர் ஆனா கூட அதற்கு பணத்தை செலவு பண்றதுக்கு கூட எங்க பிள்ளைங்க நிறைய பேரால முடியலையே ஆண்டவரே. ஆனா இப்போ அந்த குடும்பத்தில் ஒரு அடுத்த லெவல் வேணும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த லெவல் வேணும், அந்த வருமானத்தில் ஒரு அடுத்த லெவல் வேணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அடுத்த லெவல் வேணும். நீங்க சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவரே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிகிறதுக்குள்ளேயே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலே நீங்க வச்சிருங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. உங்க வருகை தாமதிச்சா அடுத்த வருஷம் இதே மாதத்துல எங்க பிள்ளைங்க இல்ல நீ முன்பு இருக்கிறதை பார்க்கலாம், ஓ ஹalleluya, நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல மடங்கு, 1000 மடங்கு, 1000 மடங்கு அப்படி ஒரு உயர்வு உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆலயத்திற்கு விரோதமாக எழும்புகிறான் அந்தகார கிரியைகள் அழிந்து போவதாக, மனுஷிக கிரியைகள் அழிந்து போவதாக. இப்பொழுது கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய மகிமை அவர்களை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால். இன்று நாளை மறுநாள் ஆண்டவரே 3 நாட்கள் நடக்கிற அந்த கூட்டத்தில் கர்த்தருடைய மகிமை அப்படியே கடந்து வரட்டும்னு ஜெபம். உங்க மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. சர்ச்சுக்குள்ள ஒரு பெரிய அசைவாடுதல் உண்டாகட்டும். ஆன்லைன்ல எத்தனை பிள்ளைகள் அந்த கூட்டத்தில் அட்டன் பண்றாங்களோ அவங்க அந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணிட்டு இருக்க அந்த வார்த்தை அப்படியே இருதயத்தை தொடணும், வாழ்க்கையை தொடணும், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும். இந்த 7 நாட்கள் ஜெபம் நிறைய சாட்சிகளை எழுப்பணும். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த அன்பின் விருந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திங்கட்கிழமை நடக்கிற அந்த யூத் மீட்டிங் எல்லாரும் கைகளை கோர்த்து பிடித்து அந்த கனெக்ட் வருகிற ஊழியக்காரனை கத்தர் வல்லமையா கத்தர் அவரை பயன்படுத்தணும். ஆண்டவருடைய ஒரு பெரிய அசைவாடுதலை பார்க்கணும். திரளான வாலிபர்கள் கடந்து வரணும். இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆண்டவர் நிரப்பணும். எல்லாரும் வெளியூர்ல இருந்து பிரயாணம் பண்ணி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் தரணும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, தேவகுமாரனே, இறங்குவீராகப்பா, இறங்குவீராகப்பா.
இறங்குவீராகப்பா. அந்த ஒரு கனெக்ட், அந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது உங்களுடைய கைகளை கோர்த்து அவங்க பிடிச்சிட்டு போகணும். அந்த மகிமையை நாங்கள் பார்க்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்போ ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற, லைவ்ல இருக்கிற, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க மனசுக்குள்ள எந்த ஜெப குறிப்பு இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. அவங்க ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், திருமண தடைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், நல்ல வேலைகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், சரீரத்தில் ஒரு சுகமுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்க இரத்த கோட்டைக்குள்ள நான் மறைக்கிறேன். உங்க கிருபை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கடைசி அந்த பாட்டை பாடி நம்ம முடிக்க போறோம். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கணும், மிதந்து மிதந்து மகிழணும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் வீட்டில் போய் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் தெரிந்த இடத்துல, இல்லைன்னா உங்களுடைய பைபிளில் கூட ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் எப்போவுமே எழுதி வச்சிருங்க. வேதம் சொல்லுது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அது சர்வ வல்லவருடைய புயங்களால் பலப்பட்டன, இதனாலே அவன் இஸ்ரவேலுக்கு அவன் ஒரு கண்மலையாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அதனால எல்லாருமே என்னை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போகணும் அப்படின்னு இதை ஒரு ஜெப குறிப்பாக உங்களுடைய பைபிளில் எழுதி வைங்க, உங்கள் வீட்டில் எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் இரவு குடும்ப ஜெபத்தில் உங்கள் பிள்ளைகளோட கைகளை கோர்த்து பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு ஜெபத்தை மறக்காமல் ஜெபிக்கணும். என்ன ஜெபத்தைனா, ஆண்டவரே இதல்ல இதல்ல இதல்ல, எங்களுக்கு அடுத்த ஒரு பகுதிக்கு நாங்கள் போகணும். ஆமேன். ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல வீட்டில் தான் குடியிருக்கிறாரு, சந்தோஷம். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷம், மகிழ்ச்சி, அது தப்பு இல்லை. ஆனால் அதுலேயே இல்லை, இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு தரிசனம் வரும். என்ன தரிசனம் வரும்னா, நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வாழணுன்ற கிருபை அவங்களுக்கு கிடைச்சி. ஆமேன். ஒரு வாலிப பையனை பார்த்து, எப்பா காலேஜ் படித்து முடிச்சுட்ட, அடுத்து என்னப்பா உனக்கு பிளானு, என்ன வேலைக்கு போக போகிற அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறேன் தெரியுமா, பாஸ்டர் நான் எல்லாம் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, நான் எல்லாம் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இதுதான் எங்கள் பாட்டி பென்ஷன் வாங்குறாங்க, எங்கள் அம்மா அப்பா பென்ஷன் வாங்குறாங்க, அவங்க மறித்து போயிட்டாங்கன்னா அந்த பென்ஷன் எனக்கு தான் வரப்போகுது, நான் அதை வாங்கி நான் வாழ்ந்துடுவேன். அப்போது இப்போவே பாருங்கள், பென்ஷனை வாங்கி சாப்பிடுவேன் நம்ம. எனக்கு அவ்வளோ துக்கம் ஆயிடுச்சு அந்த பிள்ளையை பார்த்து. அப்போ நிறைய பிள்ளைகள் அப்படி இல்லை, தரிசனமே இல்லாமல் மூலையில் உடங்கி கிடக்குறாங்க, அப்படியே அடைஞ்சு போய் கிடக்குறாங்க. அவனுக்கு ஒன்றும் இல்லை, என்ன வாழணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அடுத்த லெவல் எதுவுமே இல்லை. அடுத்து என்னப்பா பண்ண போகிறேன்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்காக ஒரு முயற்சியும் எடுக்கிறதும் இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்காமல் கர்த்தர் பாதுகாப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர்களுடைய தலையின் மேலே கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், என் பிள்ளை முடங்கி கிடக்கக்கூடாது, என் பிள்ளை முடங்கி எப்போவுமே படுத்துறக்கூடாது, என் பிள்ளை உங்கள் ராஜ்யம் வருகிற வரைக்கும் என் பிள்ளை ஓடிட்டே இருக்கணும், உழைச்சிட்டே இருக்கணும், என் பிள்ளை மேலே வந்துட்டே இருக்கணும். இந்த ஜெபத்திலையும் அப்படி அந்த சத்தத்தை கேட்க யாராக இருந்தாலும், நீ 1 வருஷம் சும்மா இருந்தது போதும் மகனே, நீ 1 வருஷம் சும்மா இருந்தது போதும் மகளே, 6 மாதம் சும்மா இருந்தது போதும், போதும் போதும், சும்மா இருந்தது போதும். சிஸ்டர்ஸ் எல்லாம் தயவு செய்து ப்ளீஸ், உங்களை நான் எந்த விதத்துலையும் குற்றப்படுத்தலை. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எனக்கு புரியுது, உங்களுடைய வேலைகள் எனக்கு புரியுது. பட் என்னன்னா, நீங்கள் வளரணும் அப்படின்னு, நீங்கள் அடுத்த லெவல் போகணும்னு உங்கள் மனசில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே வராது சிஸ்டர். உங்கள் வீட்டில் யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? வராது. சிலர்லாம் சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் கொண்டு போய்வாங்க. நீங்கள் அப்படி, ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய பணக்கார குடும்பத்தில் நிறைய பேர் வந்தவங்க அல்ல, கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அதனால் அப்படியே கொஞ்சம் குடும்பத்தை அப்படியே அணைச்சி அப்படியே கொண்டு போய் உங்களுடைய ரூமில் போய் இன்றைக்கி அந்த ரூமில் போய் ஜெபம் பண்ணுங்க. இதை விட ஒரு விசாலத்தை கர்த்தர் தரப்போகிறதற்காக நன்றி. கிச்சனுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுங்க, இதை விட ஒரு விசாலத்தை தரப்போகிறதற்காக நன்றி. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு பைக்கில் உட்காரும்போது நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே நீங்கள் விசாலத்தில் கொடுக்க போகிறதற்காக நன்றி. பாருங்கள், இப்போ ஸ்கூலுக்கு 3 பிள்ளைங்களை வச்சிருக்கிற பிள்ளைங்களை, 2 பிள்ளைகளை ஹைட்டான பிள்ளைங்களை வச்சிருக்கிற தகப்பனார் பைக்கில் தூக்கி முன்னாடி உட்கார வச்சா அந்த பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்துச்சுல, அந்த பிள்ளைய பைக்குக்கு முன்னாடி உட்கார வைக்க முடியாது. பின்னாடி ஸ்கூல் பஸ்ஸில் கொடுக்கறதுக்கு மாதம் 15,000 20,000 கட்ட முடியாது.
இந்த பிள்ளைய அப்பா தான் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். அந்த பிள்ளையா பெருசாக வளர்ந்துச்சு. முன்னாடி உட்கார வச்சா அவன் மறைக்கிறான். அப்போ வந்து கழுத்தை திருப்பிட்டு கஷ்டப்பட்டு சில பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு பிள்ளைய தகப்பன் தாயை கூட்டிகிட்டு போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த வசதிகள் இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன் அடுத்த லெவல் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஸோ எனக்கு பெரிய ஹை லெவல் இல்லை, நான் நனையாமல் போகிறதுக்கு எனக்கு ஒரு கார் கொடுத்துருங்க, எனக்கு கர்த்தர் நல்ல அதை நிறுத்துறதுக்கு ஒரு பிளேஸை கர்த்தர் கொடுத்தாரு. நமக்கு வந்து ஆடம்பரமாக நம்ம இருக்க வேண்டாம், ஆனால் நம்ம வந்து சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் நிறைய வழிகளை நமக்கு வச்சிருக்கிறார். கண்டிப்பாக ஆண்டவரதை நமக்கு தராமல் இருக்க மாட்டார். அதனால் எல்லாருமே எந்தெந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களோ அதுக்கு மேலே கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. காட் பிளஸ். ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக பிளஸ் பண்ணுவார். பாடலாமா அந்த பாட்டு? கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, என்னை நீந்தி நீந்தி மூழ்க பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து இப்ப கைய மேல வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியா, ஒரு விச கூட வாருமையா போதகரே, போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவர், வற்றாத நதியாக வாரும் போதகர், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும், விசேஷமாக இந்த ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். அடுத்த லெவல் ஆண்டவர் உங்களை சீக்கிரமாய் கொண்டு போவார். நம்ம சபையை அடுத்த லெவல் கர்த்தர் கொண்டு போவார். அந்த சகல தடைகளையும் உடைத்து எரிந்து சமாதானமாக போகக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரா? உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி தனி ஜெபம் இல்லை. இன்றைக்கி மாலையில் கூட்டத்துக்கு எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்களும் இன்றைக்கி மாலையில் ஜெபத்தில் நீங்கள் லைவில் கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கு நாளானைக்கு 2 நாள் மிக விசேஷமான நாள். அதனால் உங்களுடைய சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. அருமையான பாஸ்டர் ஜான்சாம் ஜாய்ஸ் வர்றாங்க. நீங்கள் வந்து அந்த நோட்டீஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு. அதனால் இன்னும் வந்து யூத் மீட்டிங் இன்னும் பிள்ளைகள் வந்தால் கூட இருக்க வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதனால் யூத் மீட்டிங் கூட நிறைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். அப்புறம் வந்து லவ் ஃபீஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான சாப்பாடு. ஸோ ஆன்லைனில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க அட்டன் பண்ண முடியாது. மற்றவங்க எல்லாரும் குடும்பத்தோடு உங்களுடைய மதிய உணவு இங்கு தான். ஆமென். அதனால் வந்து டோக்கன் அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை வாங்கிட்டு போங்க. இன்னும் இந்த லவ் ஃபீஸ்ட்டுக்கு அந்த பொருட்களை எல்லாம் சிலர் வாங்கி கொடுக்குறவங்க கொஞ்சம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இல்லை காலையில் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே அதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.